இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை தியானிக்க போகிறோம். आज भी हम स्मरण करेंगे वचन के द्वारा. ஏற்கனவே வாஞ்சையை குறித்து நம்ம தியானித்தோம். हम लोग कई बार हम सुने चाहत के बारे में. 6 விதமான வாஞ்சைகள், 6 प्रकार का चाहत. 5 விதமான வாஞ்சைகளை சொல்லிவிட்டோம். और 5 प्रकार का चाहत भी मैंने आपसे कहा. 5 விதமான வாஞ்சைகள் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். यहाँ पे 5 प्रकार का चाहत क्या-क्या मुझे बताइए. முதல்ல என்னது? पहला क्या है? நினைவில வாஞ்சை. यानी कि अपने सोच में चाहत. கர்த்தரை நினைக்கிற நினைவுகள் எல்லாம் வாஞ்சை வேணும். जब परमेश्वर के ऊपर हम सोचते हैं उसके ऊपर நம்முடைய चाहत. சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். हमारे जो सोच और विचार एकदम बहुत உணர்வுகள் ரொம்ப महत्वपूर्ण है. முக்கியம். हमारा महसूस बहुत महत्वपूर्ण है. நம்முடைய யோசிக்கிற யோசனைகள் ரொம்ப முக்கியம். हम जो विचार करते हैं बहुत ही महत्वपूर्ण है. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है कि உங்கள் நினைவுகளிலே யுத்தம் நடக்கிறது. आपके जो विचार में युद्ध छेड़ता है. இன்னைக்கு உலகத்துல அதிகமா நடக்கிற யுத்தம் आज संसार में होने वाला अधिक युद्ध மாம்சத்துல நடக்கிறதை காமிக்கலாம். शारीरिक से होने के कारण அந்த நினைவுகளில தான் யுத்தம் அதிகமா நடக்கிறது. और हमारे इस विचार में ज्यादा होता அது है. பொல்லாத ஒரு பாவம். वो एक दुष्ट पाप है. அப்ப நினைவுகளில நடக்கிற யுத்தங்கள், நினைவுகளில நடக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், और जैसे कि चिंताओं में जो होने वाला युद्ध और सारे அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு वो सब हटाकर ஆண்டவரே உம்மை குறித்து எப்பொழுது நான் நினைக்கிற வாஞ்சையிலேயே இருக்கணும். और ऐसा बोलना चाहिए कि परमेश्वर हर पल आपकी विचार ही होना चाहिए मेरे अंदर. ஆண்டவரை குறித்த நினைவுகள், केवल परमेश्वर के ऊपर जो विचार, ஆண்டவரை நினைக்கிறதுல ஒரு வாஞ்சை, केवल परमेश्वर को याद करने वाला जो எப்பொழுது அவரையே நினைச்சிட்டு இருக்கணும். हर पल उनके ऊपर चाहत करना அப்ப चाहिए. நீங்க ஆண்டவரை நினைக்க जब हम परमेश्वर को அவர் உங்களை விடுதலையாக்குவார். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. आप उस चीज से छुड़ाता है. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया. வசனம் நம்ம தலைப்பு வசனம் என்னது? और वचन का जो अपना जो நீ வாஞ்சையா இருந்தா वो कहता है कि आप चाहत में அவர் உன்னை விடுவிப்பார். वो आपको छुटकारा அப்போ देगा. ஜெபமும் விடுதலையாக்கும். केवल प्रार्थना भी आपको छुटकारा देगा. நான் சொல்றேங்க, நீங்க ஜெபிச்சோம் मैं कहता हूं कि आप प्रार्थना करेंगे விடுதலை கிடைக்கும். आपको छुटकारा देता है. நீங்க கர்த்தரை நினைச்சிட்டே இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹalleluya. परमेश्वर से आप याद करेंगे तो वो भी आपको छुटकारा देगा. நினைவுகள்ல கர்த்தரை குறித்த வாஞ்சை, आपकी विचार के द्वारा परमेश्वर के ऊपर यादें. இரண்டாவது ஆலயத்தின் மேல வாஞ்சை. उसके बाद एक कलीसिया के ऊपर चाहत. எதன் மேல வாஞ்சை? किसके ऊपर? ஆலயத்தின் மேல வாஞ்சை. कलीसिया के ऊपर चाहत. ஆலயத்தின் மேல வாஞ்சை இருக்கணும். कलीसिया के ऊपर चाहत रहना चाहिए. ஆராதனையின் மேல வாஞ்சை இருக்கணும். आराधना के ऊपर चाहत. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை. एक पवित्र स्थान के ऊपर एक चाहत. ஒவ்வொரு வாரமும் ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பாக வாஞ்சையோடு வரணும். हर हफ्ता हम कलीसिया में प्रवेश करते समय में एक चाहत के साथ आना चाहिए. தாகத்தோடு வரணும். एक प्यासा के समान आना चाहिए. தாகத்தோடு வந்தீங்கன்னா अगर आप प्यासा के समान आएंगे நீங்க ஆலயத்துல இருந்து போகும்போது நீங்க திருப்தியாகி போவீங்க. जब आप लौटते समय में आप तृप्त होकर पहुंचाएंगे. ஏதோ சண்டே எப்பவும் வர மாதிரி வாரம் அப்படினா अगर आप ऐसा सोचते हैं कि हर बार तो संडे को ஒரு மாற்றம் இருக்காது. इसमें कोई बदलावट नहीं आएगा. வாஞ்சையில் ஆத்மாவை திருப்தியாக்குகிற கர்த்தர். क्योंकि परमेश्वर कहता है कि जो चाहत का आत्मा है मैं उसको मैं तृप्त पहुंचाता हूं. ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை. क्योंकि कलीसिया के ऊपर चाहत. ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒரு வாஞ்சை. और कलीसिया में होने वाला हर सारा आराधना में एक चाहत. ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் ஒரு வாஞ்சை. हर प्रार्थना में एक चाहत होना चाहिए. மூன்றாவது, तीसरा, அவருடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சை. उसका नियमों में चाहत. அவருடைய வசனத்தின் மேல வாஞ்சை. उसके वचनों में चाहत. எப்பவும் வசனம் வசனம் வசனம். कभी भी हर पल वचन वचन. ஆண்டவருடைய வசனம் தான் என் வாழ்க்கையே. क्योंकि परमेश्वर के जो वचन है मेरे लिए ஆண்டவருடைய जिंदगी வசனம் தான் है. என் கால்களுக்கு தீபம். और उनका वचन मेरे लिए पैर के लिए ज्योति है. வசனத்தை வாசிப்பேன். और मैं स्मरण करता हूं वचन को. வசனத்தின்படி வாழுவேன். और उसके समान जीता हूं. வசனத்தை தியானிப்பேன். और स्मरण करता हूं. எங்க போனாலும் வசனம் என் கூட இருக்கும். कहां भी जाएगा तो वो वचन मेरे लिए है. எங்க போனாலும் வேத புத்தகம் என் கூட இருக்கும். कहां भी जाएगा तो ग्रंथ मेरे हाथों में रहता है. நான் வாஞ்சையுள்ளவனாக क्योंकि चाहत के வசனத்தை வாசிப்பேன். मैं स्मरण करता हूं. வசனத்தின் மேல ஒரு தாகம். एक प्यासापन एक वचन के ऊपर. கடைசி நாட்கள்ல अंतिम के समय में அந்த வசனம் என்கிற பஞ்சத்துல வசனத்துல பயங்கரமான பஞ்சம் உண்டாக போகிறது. कहता है कि वचन के द्वारा कई सारा अकाल आने वाला है. வசனம் சொல்லுகிறது. वचन कहता है कि கடைசி நாட்கள்ல अंतिम के दिन இந்த पर பஞ்சம் உண்டாகும். एक अकाल आएगा. வசனத்தை கூட வாசிக்க முடியாத பஞ்சம் உண்டாகும். ऐसा भी वक्त आएगा जिस दिन वो वचन को भी कोई पढ़ेगा வேத नहीं. புத்தகம் கிடைக்காது. और वहां पे कोई बाइबल नहीं मिलने वाला है. அப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் பாடுகள் வர போகிறது. बड़ा समस्या और घटना होगा. அதற்கு முன்பதாக उससे पहले ही வசனத்தை வாசித்து वचन को स्मरण करो. வசனத்தை தியானித்து उसको स्मरण करो. பாடுகள நேரங்களில உபத்திரவம் காலங்களில जब आपके दुखदायक के और संकट के समय में அந்த வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். क्योंकि वही वचन आपको அந்த छुटकारा வசனம் தான் देगा. உங்களை விசுவாசத்துல தைரியப்படுத்தும். वही वचन आपको विश्वास में धीर पाएगा. அந்த वचनத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். और वचन के ऊपर आप चाहत पाइए. நான்காவது, நேசர் நிழலிலே வாஞ்சை. दूसरा है प्रेमी के ऊपर छाया में. அவருடைய நிழலில ஒரு வாஞ்சை. क्योंकि उनके छाया में एक चाहत. அவருடைய நிழலில நீங்க வாஞ்சிக்கும் பொழுது जब उसके छाया में हम चाहत करते हैं
நிழல் என்றால் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம். छाया बोलेगा तो एक स्थान है जहाँ पे பாடுகள் हम வேதனைகள் நிரம்பி இருக்கும் பொழுது, जब आप दुखदाई के बीच में भरे रहेंगे வாழ்க்கையில கண்ணீர் கஷ்டங்கள் வரும் பொழுது, आपकी जिंदगी में आंसू और दुखदाई आता அவருடைய है, நிழலிலே போய் தங்குங்க. आप उसकी छाया में जाकर அவருடைய बैठ நிழலில जाइए வாஞ்சிங்க. और उसके चाहत को चाहिए. ஆண்டவரே நம்முடைய நிழலில வந்து நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். आप बोलिए आपकी परछाई के बीच में मैं அவர் बैठना நிழலை चाहता நீங்கள் हूं. வாஞ்சிக்கும் பொழுது, उसका परछाई को आप அந்த चाहते நிழல் हैं, உங்களை விடுவிக்கும். वो परछाई को அந்த நிழல் छुटकारा உங்களுக்கு देगा. இளைப்பாறுதலை वही கொடுக்கும். परछाई आपको एक அந்த सहारा நிழல் देगा உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். और वही छाया आपको एक सुख देगा. ஐந்தாவது காரியம், पांचवा, என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை. और मेरे शरीर में एक मसीह एक बढ़ोतरी में आना चाहिए. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया. என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து मेरे शरीर में एक मसीह மகிமைப்படணும். महिमा होना என் चाहिए. சரீரத்தில் கிறிஸ்து மாத்திரமே மகிமைப்படணும். केवल मेरे शरीर में मसीह ही महिमा पाना இந்த चाहिए. சரீரம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக, क्योंकि शरीर एक पवित्र एक स्थान है. இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக, क्योंकि एक जो पात्र है मेरे शरीर वो केवल परमेश्वर के लिए प्रिय है. சரீரத்திலிருந்து என்னென்ன கிரியைகள் வெளிப்படுதோ, मेरे शरीर से जो भी बाहर से जो क्रिया प्रकट அது होता है எல்லாம் கர்த்தரை உயர்த்தும்படியாக, केवल परमेश्वर को प्रकट करने के लिए, கர்த்தர் தங்குகிற ஒரு ஆலயமாக. क्योंकि परमेश्वर बसने वाला एक मंदिर है. அல்லேலூயா. हालेलुया. இந்த சரீரத்தை குறித்து ஒருத்தன் பேசும் பொழுது, जब ये शरीर के बारे में एक व्यक्ति बात இந்த करता है சரீரத்தை குறித்து ஒருவர் பேசும் பொழுது, जब एक शरीर के बारे में व्यक्ति बात அந்த करता है சரீரத்துல கிறிஸ்து மகிமைப்படணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. केवल वो शरीर के अंदर सिर्फ मसीह ही महिमा पाना चाहिए. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया. பவுல குறித்து பேசும்போது, यहाँ पे पौलुस के बारे में कहता है என்னமா ஊழியக்காரரே, क्या सेवकाई है वो, எத்தனை புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு, कितना सारा किताबों को लिखा है. பிரஜாதிகள் மத்தியில எவ்வளவு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனுஷன், अन्य जाति के बीच में भाई रिहाई लेके आए मसीह के बीच எத்தனை के लिए. சபைகளை நிறுவி இருக்கிறார், कितना सारा कलीसिया को निर्माण किया எத்தனை है, ஊழியர்களை உருவாக்கி कितना இருக்கிறார். सारा सेवकाई को बनाया उसने, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் क्योंकि मसीह के नाम के அவர் केवल சொல்ற காரியம் அதுதான். वो कई कहता है என் சரீரத்துல கிறிஸ்து மகிமைப்படணும். क्योंकि கரங்களை தட்டி मेरे அல்லேலூயா. शरीर में मसीह ही महिमा உங்க पाना சரீரத்துல चाहिए. கிறிஸ்து மகிமைப்படணும். आज आपके शरीर में भी मसीह महिमा உங்க पाना चाहिए. நடக்கைகள்ல கிறிஸ்து மகிமைப்படணும். आपके चाल चलन में भी मसीह महिमा உங்க पाना चाहिए. கிரியைகள்ல கிறிஸ்து आपका மகிமைப்படணும். क्रिया में भी मसीह का महिमा होना चाहिए. அப்படிங்கிற வாஞ்சை டெய்லி இருக்கணும். हर पल एक चाहत होना चाहिए. ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவில ஆண்டவர் மகிமைப்படணும். இந்த சரீரத்துல ஆண்டவர் மகிமைப்படணும். हर पल ये शरीर में सिर्फ मसीह का महिमा होना அந்த चाहिए. வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்துட்டே ये இருக்கணும். चाहत आपके अंदर होना चाहिए. இன்னைக்கு ஆறாவது வாஞ்சை, और छठा वाचा, கடைசியான ஒரு வாஞ்சை, अंतिम का एक चाहत. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் दूसरा कोरिन्थ छठा 1 अध्याय, இருந்து 4 வரை வாசிக்கலாம். उसमें से एक से लेकर कोई पढ़ेंगे. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம். दूसरा कोरिन्थ 5वां अध्याय में ஆ ஆ அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா हालेलुया. அழகாக சொல்லுகிறது. यहाँ पे बड़ी सुंदरता से कहता वचन, பரம வாசஸ்தலத்தை यानी कि परम अपना जगह है, தரித்துக்கொள்ள ஒரு வாஞ்சை. एक उसको ढक लेना एक चाहत होना चाहिए. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பின்னால சொல்லுங்க. जैसे मैं पीछे बोलता हूँ आप दोहराइए. பரம வாசஸ்தலத்தை यानी कि बहुत ही पवित्र स्थान पर தரித்துக்கொள்ளுகிற வாஞ்சை. जो उसको ढक लेता है उसे, பரம வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை. यानी कि पवित्र स्थान में जब हम जाते हैं, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா हालेलुया कहेंगे. பரம வாசஸ்தலம், यानी कि पवित्र स्थान पे हम, பரலோகம், यानी कि स्वर्ग. ஆண்டவர் விற்றிருக்கிற இடம் எது? यहाँ पे परमेश्वर कहाँ पे निवास होता है, எங்க விற்றிருக்கிறார்? कहाँ पे बैठा है, பரலோகத்துல வாசம் यहाँ பண்ணுகிறார். पे स्वर्ग में निवास है वो. பரலோகத்துல வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் பரம வாசஸ்தலம். यहाँ पे स्वर्ग में जो निवास है वही कहता है पवित्र जगह करके. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த பரம ஸ்தலத்துக்குள்ள, यहाँ पे जो पवित्र स्थान में जो स्वर्ग कहलाता அந்த है, பரம வாசஸ்தலத்தை பார்க்கணும். वहाँ पे जो स्वर्ग स्थल में हम அந்த जाते हैं, பரலோகத்துக்கு போகணும். जब स्वर्ग में हम जाते हैं அந்த तो பரலோக அனுபவத்தை நான் ரசிக்கணும். वो स्वर्ग को पूरा हम लोग अनुभव करना है. அந்த கிங்டம்க்குள்ள நான் போகணும். उसके राज्य में हम जाना है அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். और उसके राज्य में हमको प्रवेश करना है. அப்படிங்கிற ஒரு வாஞ்சை ये जो चाहत होना चाहिए ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துல வர வேண்டும். हर एक इंसान के दिल में होना चाहिए, சிந்தனைகளில வர வேண்டும். हमारी सोच में होना चाहिए. பரம வாசஸ்தல குறித்த ஒரு வாஞ்சை. पवित्र स्थान यानी कि स्वर्ग कहलाता है उस जगह के அப்போஸ்தலனாகிய बारे में. பவுலிடத்தில் இந்த வாஞ்சை காணப்பட்டது. प्रेरितों के पौल ये भी उसके दिल में चाहत करता அவர் था. சொல்லுவார் சில இடங்களிலே, उस जगह में कुछ जगह में कहता உலகத்தை है, விட்டு போக எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. इस संसार को छोड़ के जाने के लिए मेरे को बहुत ही चाहत
चाहत है, எனக்கு மரிக்க ஆசையா यहाँ இருக்கிறது. पे मैं मरने के लिए भी चाहत करता हूँ, ஏனென்றால் क्योंकि நான் கண்ணை மூடின உடனே जब मैं आंख बंद करता हूँ எனக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. मेरे கரங்களை लिए தட்டி स्वर्ग ஹalleluya. खुला रहता है, அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளணும். क्योंकि वो परम स्थान को मैं उसको चाहना चाहता हूँ, அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ள நான் போகணும். वो परम एक पवित्र स्थान को मैं चाहता हूँ அந்த उसको, பரலோகத்தை குறிச்ச வாஞ்சை क्योंकि स्वर्ग को ऊपर चाहते ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு வேணும். ஹalleluya. हालेलुया। பரலோகத்தை குறித்த ஒரு ஆசை. एक स्वर्ग के ऊपर एक आता தனியா है, உட்காரும்போது जब अकेले बैठते ஜெபம் समय பண்ணும்போது पर हम प्रार्थना करते ஆண்டவரே समय சொல்லுங்க, स्वर्ग अपने அப்பா पिता से எனக்கு बोलिए, பரலோகத்தை பார்க்க ஆசையா இருக்குது. पिता ஹalleluya. मुझे एक दर्शन दिखा एक இங்க स्वर्ग के நிறைய बारे में, பிரச்சனைப்பா, मेरे जिंदगी में कई सारे இங்க परेशानी, நிறைய போராட்டம்ப்பா. कई सारा संघर्ष है, அதனால என் உயிரை எடுத்துருங்க. इसके लिए मेरा जीवन நான் लीजिए, உங்க மடியில வந்து அழகா படுத்துக்கிட்டேன். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. आपकी गोदी में आके मैं बैठना चाहता हूँ। हालेलुया। हालेलुया। அந்த பரலோகத்துக்கு போகணும். अब स्वर्ग में जाना है பரலோகத்தை குறித்து எப்பவும் நீங்க பேசணும். और स्वर्ग के बारे में हर पल बात करना அந்த चाहिए, பரலோக வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்கணும். स्वर्ग के घर में आपको प्रवेश करना है அந்த பரலோக வீட்டுக்குள்ள போய் நான் தங்கணும். और स्वर्ग के घर में जाके आपको बैठना है, அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. यही जिंदगी मुझे मन पसंद करता है। அப்படின்னு பரம வாசஸ்தலத்தை குறித்து ஒருவன் சரியாக கரெக்ட்டா வாஞ்சையுள்ள நான் இருப்பான் என்று சொன்னார். जो स्वर्ग के पवित्र स्थान में जो व्यक्ति चाहता है, उम्मीद करता है, பூமிக்குரிய கூடாரத்தை குறித்து ஒருபோதும் கலங்க மாட்டான். கரங்களை वो தட்டுங்க. कभी भी ஹalleluya. संसार की चीजों के बारे में चिंतित नहीं होता है। இதுல அழகா பவுல் கோட் பண்றாரு. यहाँ पे पौलुस कहता है कि बारे में, பூமிக்குரிய கூடாரம் यानी कि संसार की जो இன்னொரு तंबू है பரம வாசஸ்தலம். और एक पवित्र स्थान के लिए, இந்த பூமிக்குரிய கூடாரத்தை பத்தி பவுல் சொல்றாரு. यहाँ पे संसार की जो तंबू के बारे में பூமிக்குரிய कहता है, கூடாரம் யாருது? நம்முடையதுன்னு எழுதி இருக்கிறாரு. यहाँ पे कहता है कि संसार के जो तंबू कौन है? हमारे शरीर சொல்லுங்க, है। இந்த பூமிக்குரிய கூடாரம் யாருக்கு? यहाँ पे संसार की जो तंबू किसका இது है? யாருக்கு? ये किसका लिए है? நமக்கு. ये हमारे இது लिए, நம்முடைய கூடாரம். ये हमारा जगह है। இந்த கூடாரம் इस जो जगह को அது வந்து இந்த கூடாரத்தை என்ன சொல்ல வீடுன்னு சொல்றாரு. वो कहता है कि घर भी कह सकता है उसके लिए। இந்த பூமி என்ன சொல்றாரு? ये संसार को क्या कहता है? வீடுன்னு சொல்றாரு. वो कहता है कि घर कहता है। இந்த வீடு इस जो घर है அழிந்து போகும். ये सब नाश हो जाएगा, அழிந்து போனாலும் ये सब नाश होएगा तो भी தேவனால் கட்டப்பட்ட परमेश्वर से बनाया हुआ जो स्वर्ग கை வேலை அல்லாத நித்திய வீடு और हाथ से ना बनाया रखा है, பரலோகத்துல நமக்கு உண்டாகப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி वो स्वर्ग में हमारे लिए बनाया घर है। அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. 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 இந்த பூமியில உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு வீடும் கை வேலையால கட்டப்பட்ட வீடு. ये संसार में जो भी मकान और घर बनाया, तंबू बनाया, वो सब हाथों से बनाया है। பணக்கார கட்டின வீடு மாளிகை போல இருக்கும். ये जो मकान और मालिक बनाते हैं वो कई सारे कोटी लोग बनाते हैं, वो कई धनवान लोग हैं, மிகவும் தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் जो बहुत ही गरीब और नरम दिल ஒரு हैं, சின்ன குடிசை போட்டு உட்கார்ந்து और இருப்பாங்க. छोटा झुकी झोपड़ी में बनाते हैं, அதுவும் வீடுதான். वो भी एक घर है। பெருசா வீடுதான், சின்னத வீடுதான். बड़ा भी मकान भी घर है, झुकी झोपड़ी भी वो भी मकान है, ஆனா இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று लेकिन சொல்லுகிறது. कहता है कि ये सब एक दिन नाश हो இது जाएगा। எல்லாம் ஒரு நாள் அழிந்து वो போகும். कहता है कि एक दिन सब नाश हो जाएगा, ஆனா लेकिन அழியாத ஒரு வீடு, ना नाश होने वाला एक அதுதான் जगह, பரம வாசஸ்தலத்தில் ஆண்டவர் நமக்காய் கட்டி வச்சிருக்கிற வீடு. वही परम स्थान और पवित्र जगह है, वो स्वर्ग में परमेश्वर हमारे लिए बनाया ஹalleluya. है। हालेलुया। எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கிறது? कितने जन को ये विचार है? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए, இந்த பூமியின் கூடாரம் அழியும் நம்புறீங்களா? ये संसार के जो तंबू है एक दिन नाश हो जाएगा। எத்தனை பேர் ஆமான்னு சொன்னாங்க? कितने जन हाँ करके कहते हैं? நிச்சயமா அழிஞ்சு போயிரும். निश्चय के साथ ये नाश हो जाएगा, சத்தியமா அழிஞ்சு போயிரும். सत्य कहता हूँ एक नाश हो பக்கத்துல கையை जाएगा। பிடிச்சு சொல்லுங்க. इसके लिए बाजू में हाथ पकड़ के बोलिए, அழியாத வீடு ஒன்னு இருக்குது. जो ना नाश होने वाला जगह, அதுதான் பரலோகம். वही स्वर्ग है, அதுதான் பரலோகம். वही स्वर्ग है। அந்த பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை. वो स्वर्ग के ऊपर एक चाहत है। ஆண்டவரே எனக்கு எப்படியாவது அங்க பேரணும். परमेश्वर किसी तरह से मैं वहां पे जाना चाहता அப்பா हूं, எப்படியாவது நாங்க பேரணும். पिता मैं किसी तरह से जाना அந்த चाहता हूं, பரலோகத்துக்குள்ள நான் போய் நுழைஞ்சிரணும். वो स्वर्ग में किसी तरह से मैं शामिल होना चाहता இரண்டாவது हूं। வசனத்துல சொல்றாரு. दूसरा वचन में कहता है இந்த कि பூமி பத்தி சொல்றாரு பாருங்க. ये संसार के बारे में कहता இந்த है, கூடாரத்திலே ये जो घर है इस संसार நாம் का, தவிக்கிறோம். वो कहता है कि मैं बहुत ही तकलीफ में हूं करके। இது எத்தனை பேருக்கு உண்மை தெரியுது? कितने जन को ये ஏ सच्चाई, அப்பா டெய்லி பஞ்சாயத்து, और हर दिन पंचायत रहता है इस डेली संसार संडे, में, हर दिन झगड़ा, ஏதாவது ஒரு பிரச்சனை, कोई ना कोई समस्या, ஏதாவது ஒரு பாடு, और कोई ना कोई दुख இந்த பூமியில வந்துட்டே தான் இருக்குப்பா. ये संसार में आता ही रहता जगह है, संसार का तंबू है, தவிப்புள்ள கூடாரம் हर दिन इसमें एक व्याकुलपन रहता है, நம்மளை தத்தளிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். हर दिन दुख और तकलीफ के बीच में हम நம்ம मंडराता வாழ்க்கையில है, வருத்தங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். हमारे जीवन में हर पल एक दुख और समस्या हमको இந்த लेके आता பூமியில है। இருக்கிற நாளெல்லாம் जब संसार में हम जी रहते हैं, பாடுகள் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். हर पल हमारे पीछे एक बोझ भरा समस्या நிறைய आता है, தடைகள் வந்து கொண்டே कई இருக்கும். सारा रुकावट भी आता है। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है இந்த कि கூடாரத்துல நாம் தவிக்கிறோம். ये जो तंबू में हम बहुत ही व्याकुल ஆனா நம்முடைய பரம வாசஸ்தலத்தை लेकिन मैं पवित्र जो जगह है தரித்துக் கொள்ள उसको ढक लेने के लिए மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் मैं இருக்கிறோம். बहुत ही चाहत के साथ हूं करके அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। இந்த பூமியில இருக்கிற கூடாரத்துல இருக்கும்போது जब इस संसार के जो तंबू में हम रहते நல்ல हैं, கவனிங்க, ஒரு ரகசியத்தை சொல்லிதாரேன். एक राज आपके बीच में मैं कहता நீங்க हूं, செத்த பிறகு பரம வாசஸ்தலத்தை குறித்து வாஞ்சிக்க முடியாது.
आप मरने के बाद ये स्वर्ग की पवित्र जगह में आप चाहत नहीं पाएंगे। இது கரெக்டா இல்லையா? ये सही है क्या नहीं? செத்த பிறகு பரமவாசத்தை குறித்து யோசிக்க முடியுமா? आप मरने के बाद ये स्वर्ग में आप किसके बारे में सोच नहीं सकते हैं। செத்த பிறகு வாழ்க்கை முடிஞ்சது. आप मरने के बाद आपकी जिंदगी செத்த खत्म। உடனே உனக்கு நியாய தீர்ப்பு தான். आप मरने के बाद आपको न्याय बता देगा। அடுத்த செகண்ட்லயே உன் சரீரம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிரும். और दूसरा क्षण पता चलेगा कि आपका शरीर परमेश्वर को बता देगा। உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிரும். परमेश्वर को पता जाएगा कि आपका अंदर का इंसान कैसा है। इसलिए पौलुस இந்த कहता है பூமியின் கூடாரத்துல இருக்கும்போது தவிப்பு இருக்கிறது. और कहता है कि संसार की जब झुकी झोपड़ी में हम रहते हैं तो बहुत தவிப்பு तकलीफ இருந்தாலும் जब वो तकलीफ रहेगा तो भी நல்ல கவனிங்க. जरा गौर कीजिए அந்த தவிப்பின் நடுவிலேயும் वो तकलीफ के बीच में भी தவிப்பு நிறைந்த இந்த பூமியின் கூடாரத்துக்குள்ள நான் இருக்கும்போது जब ये तकलीफ के बीच में इस तंबू में பரலோகத்துல எனக்காய் கட்டப்பட்டிருக்கிற और मेरे लिए बांधा हुआ அந்த स्वर्ग பரம வாசஸ்தலத்தை என் சரீரத்துல தரித்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். கரங்களை தட்டி ஹalleluya. जगह के लिए मेरे लिए तैयार किया, मैं उसमें चाहत करता हूं। நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? मैं बोला இந்த வசனத்தோட அர்த்தம் புரியுதா? इस वचन का अर्थ समझ में பூமியில இருக்கும்போதே जब संसार में रहते ही பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல வாழுகிற நீங்க दुख और समस्या के बीच में भरने वाले பரம आप வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ள தரித்து கொள்ள வேண்டும். और वो जो स्वर्ग स्थान है आपके अंदर ढकना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்படினா என்ன அர்த்தம்? इसका अर्थ क्या है? ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் எனக்கு தவிப்பு எனக்கு தெரியும். मुझे पता है परमेश्वर जब तक संसार में रहता है ஆனா मुझे ஒரே तकलीफ ஒரு है, வார்த்தை என் உள்ள எப்பவுமே ஏங்கிட்டு இருக்கும். लेकिन परमेश्वर मेरे दिल से एक ही उम्मीद आता है। அப்பாவும் சந்நிதியில்தான் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில்தான் எப்போ நான் வந்து நிற்பேன். எப்போது உம்மை காண்பேன். நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அந்த தவிப்பின் நடுவிலேயும் பாடுகள் நடுவிலேயும் वो तड़प के बीच में और संकट के बीच में भी பரம வாசஸ்தலத்தை நீங்கள் தரித்து கொண்டிருக்க வேண்டும். एक पवित्र स्थान आपके अंदर एक அந்த ढकना பரம चाहिए। வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சைகள் और यानी कि वो जो पवित्र स्थान के बारे நீங்க में அதை चाहत, நினைக்க நினைக்க जब आप उसके बारे में सोचते हैं, வசனம் சொல்லுகிறது वचन कहता है कि இக்காலத்தின் பாடுகள் आने वाला जो दुखदाई இனி है, வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லவே அல்ல. கரங்களை தட்டி कहता है ஹalleluya. कि आने वाला महिमा के लिए इसको कोई तुलना नहीं कर ஒப்பானது அல்லவே पाएगा அல்ல. और कोई तुलना नहीं कर पाएगा। படுகிறீங்களா? क्या आप दुखदाई में உங்க हैं? குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா? आपके परिवार में आनंद नहीं है? நீங்க விரும்புகிற நன்மை ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலையா? आप जो चाहत करके वो आशीर्वाद वो भलाई नहीं கவலையே आता படாதுங்க. है। आप दुखदाई मत हो, கவலையே படாதுங்க. आप चिंतित मत हो। உங்க சரீரத்துல आपके शरीर எதை में தரித்திருக்கிறீர்களோ இல்லையோ, आप क्या ढके हैं क्या नहीं मुझे पता நீங்க नहीं। நகையை தரிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, आप मुझे पता नहीं कि आपके जेवर डाले क्या நல்ல नहीं। விலையுயர்ந்த வஸ்திரங்களை தரித்திருக்கிறீர்களோ இல்லையோ, मुझे नहीं पता है कि आप एक बहुत ही महंगा कपड़ा पहना है कि அது नहीं, எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். लेकिन एक दिन ये सब नाश हो जाएगा। தரித்திருக்கிற நகைகள் அழிந்து போகும். आप पहनने वाले सारे जेवर भी एक दिन नाश हो जाएगा। நீங்க தரித்திருக்கிற எல்லா விலையுயர்ந்த வஸ்திரங்களும் அழிந்து போகும். और एक वक्त आएगा कि आपको जो महंगा कपड़ा भी वो भी एक नाश हो जाएगा। அதை காட்டிலும் ஆண்டவரே, उससे भी बढ़कर என்கிட்ட परमेश्वर, இருக்கிற பொன்னையும் பொருளையும் और காட்டிலும், में से जो दौलत शौहरत से भी நான் बढ़कर, உடுத்துகிற விலையுயர்ந்த வஸ்திரங்களை और मैं காட்டிலும் पहनने वाला बड़े कपड़े की பரம வாசஸ்தலத்தை எனக்குள்ள நான் தரித்து வைக்க விரும்புகிறேன் என்கிற வாஞ்சை वो पवित्र स्थान जो स्वर्ग है वो मैं अंदर में ढक के लेता हूं। ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வேணும். और एक मसीह और मसीह वेली के में चाहिए। நீங்க கண்ணை மூடும்போது अब जब आंख बंद करते हैं, பரம வாசஸ்தலத்தை நீங்க தரிச்சாதான் பரலோகம் உங்களுக்கு அங்க கதவை திறக்கும். पवित्र स्थान जब आप ढक के लेंगे तो ही आपको स्वर्ग में के लिए जगह அல்லேலூயா मिलेगा। சொல்லுங்க. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। ஆசை இல்லாம கூட்டி போவாரா? जब ये आपका आशा नहीं रहेगा तो आपको लेके जाएंगे क्या? ஒன்னு போடுவார். அல்லேலூயா नहीं होगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அல்லேலூயா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के பரலோக ஆசை இல்லாம स्वर्ग आशा नहीं रहेगा तो பக்கத்துல கூட போக முடியாது. उसके बाजू में भी नहीं जा सकते। அல்லேலூயா हालेलुया। கரெக்ட்டா இல்லையா? सही है कि नहीं? கரெக்ட்டா இல்லையா? सही है कि नहीं? பரலோகத்துக்கு போணுங்கிற ஆசை இருக்கணும். स्वर्ग में जाने के लिए आशा होना चाहिए। நீங்க பாருங்க, சுவிசேஷ பிரசங்கமே அதுதான். सुशेष समाचार भी यही कहता ரெண்டே है। ரெண்டு பிரசங்கம் தான். दो ही प्रचार के बारे में மனம் कहता திரும்பு, है। मन फेरो, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கரங்களை स्वर्ग தட்டுங்க. राज आपके लिए निकट है करके। இந்த ரெண்டு தான் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. क्योंकि परमेश्वर केवल ये दो बात இந்த कहने ரெண்டு का, தான் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணுங்க அப்படினாரு. ये दो बातें हर जगह बोलो। மனம் திரும்பு, मन फेरो, பரலோக ஆசை உண்டாகட்டும். और स्वर्गीय आशा उन्हें दो। பரம வாசஸ்தலத்துக்குள்ள போகணும்ங்கற வாஞ்சை உனக்குள்ள और உண்டாகட்டும். स्वर्गीय द्वार में उन लोगों को जाने के लिए आशा அந்த होने பரம दो। வாசஸ்தலத்தை உன் சரீரத்துல தரித்துக்கொள். वो पवित्र स्थान आपके अंदर के ढक के ले लो। உன் நினைவுகளுக்குள்ள தரித்துக்கொள். आपकी सोच और विचार में भी ढक के ले लो। தவிப்புள்ள காலம் தான் இது. ये कुछ दिन का समय है, कुछ दिन இந்த का काल பூமியில है। சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் கிடைக்காது. आपके संसार
के लिए निरंतर आनंद और खुशी नहीं मिलने वाला। தீமோத்தேயுல நீங்கள் வாசிக்கும் பொழுது जब आप तीमोथी की किताब இனி पढ़ेंगे வருகிற காலம் கொடிய காலம் என்று அறியீர்களாக. क्योंकि कहता है कि आने वाला समय बहुत ही कठोर के समय है இனி வருகிற காலம் கொடிய காலம் आने वाला समय बहुत ही कठोर रहेगा करके சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியாது. आप सोच रहे हैं कि आनंद के साथ नहीं जी पाएंगे। பயங்கரமான பிரச்சனைகள் வரும். आने वाले समय बहुत समस्या आने वाला பயங்கரமான பஞ்சங்கள் வரும். कई सारे अकाल आने वाले हैं பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும். कई सारे महामारी आने वाला है பயங்கரமான பூமி எதிர்ச்சிகள் வரும். कई सारे भूकंप आएंगे ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாய் மரித்து और போவார்கள். कई लोग हैं कूट कूट करके कई कोड़ी कोड़ी मरेंगे இல்லாமல் போகும். और इससे कि मौत की இது भयभीत எல்லா होगा। கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் காணப்படுகிற காரியங்கள். ये सब परमेश्वर के आगमन होगा जब ये निशानी आपके बीच में வருகிற होगा। காலம் எல்லாம் கொடிய காலம். आने वाला समय बहुत ही कठोर रहेगा தவிப்பு நிறைந்ததாய் இருக்கும். बहुत ही व्याकुल और चिंतित आनंद அந்த के साथ रहेगा தவிப்பின் நடுவிலேயும் और बीच में वो அந்த दुख के समय में தவிப்பின் நடுவிலேயும் दुख के समय में பரம வாசஸ்தலத்தை நான் தரித்துக் கொள்ளும் பொழுது और जब ये पवित्र स्थान में அந்த टिके रहता பாடு हूं, கஷ்டம் எல்லாம் எனக்கு முன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ये दुख और तकलीफ मेरे सामने कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு ஆசை? कितने जन को आशा கையை है? வைத்து காமிங்க. अपने हाथों को ऊपर करके बताइए। பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள ஆசையா இருக்கீங்களா? और स्वर्ग को जाने के लिए आपको ढकने के लिए आशा है? ஹalleluya. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए। எதை தரிக்கிறீங்களோ இல்லையோ क्या पहन रही नहीं मुझे पता नहीं। பரம வாசஸ்தலத்துக்குரிய வாஞ்சியை தரித்துக் கொள்ளுங்க. पवित्र स्थान के लिए वो चाहत है वो अपने आप को ढक लो। ஹalleluya. हालेलुया। அந்த தாகம் எப்பவும் இருக்கணுங்க. वो जो प्यासा है आपके दिल के अंदर से कभी भी रहना எப்பவும் चाहिए, இருக்கணும். हर पल लेना चाहिए। போங்க ஆண்டவர்ட்ட போய் சொல்லுங்க. अब बोलिए आप परमेश्वर से, ரொம்ப பாடா இருக்கா? बहुत दुखदाई है क्या? ஓப்பனா பேசு. बड़ी खुले दिल से बात தாங்க कीजिए। முடியலப்பா. सही नहीं होता मेरे என்னை पिता, எடுத்துட்டு போயிருங்க. मुझे ले लो ऊपर। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சைக்கு அடையாளம். ये सब आने वाले स्वर्ग के द्वार के चौखट நீ के சொன்ன सामने உடனே கண்ண முடிக்கலாம் தூக்கிட்டு போக மாட்டாரு. आप ऐसे आंख बंद करके ऐसे बोलेंगे नहीं लेके உன்னை जाएगा। 70 வருஷம் புடைக்கிறனா புடைச்சிட்டே தான் இருப்பாரு. आपको 70 साल जीना है तो संसार में जी के आपको लेके 80 जाएगा। வருஷம் இந்த பூமியில நீ பாடுபட்டு தான் வாழணும். நீ பாடுபட்டு தான் ஆகணும். अगर 80 साल आपको संसार में जीना है तो दुखदाई में जीना है तो दुख से ही आप जिएंगे। பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமான பாதை. क्योंकि ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. स्वर्ग का जो रास्ता है बहुत ही निकट है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமான பாதை. कहता है कि स्वर्ग का जो रास्ता है बहुत ही गर्दिश भरा है करके, ஒரு சின்ன இடுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. यानी कि बहुत ही गली समान है वो। அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சு போகணும். वो गली के बीच के द्वार के बीच में आपको चलना ரெண்டு पड़ेगा பக்கமும் இடிக்கும். और दो प्रकार का आपको ऐसा टकराएगा। அங்கே போக கூடாது, இங்கே போக கூடாது. आपको इधर भी ना जाने देगा, इधर भी ना ஆனா जाने பெய்தா देगा, ஆகணும். लेकिन आपको उसको जाना है, பெய்தா ஆகணும். उसको प्रवेश करना है। அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெய்தா ஆகணும். उसको पार भी करना है, आपको பெய்தா ஆகணும். जाना है आपको उसमें से। இடுக்கமான வாசல். बहुत ही गर्दिश भरा रास्ता है वो। இடுக்கமான பாதை. बहुत ही गर्दिश भरा அந்த रास्ता है। இடுக்கமான வாசலுக்குள்ள நீங்க நுழைஞ்சி अगर गर्दिश भरा का रास्ते में से आपको प्रवेश கடைசியில் करना நீங்க है, பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. अंतिम में आप स्वर्ग में जा அல்லேலூயா सकते சொல்லுங்க. हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள स्वर्ग के राज्य के अंदर உபத்திரவத்தின் வழியாக பிரவேசிக்கணும்னு பவுல் சொல்லுவார். यहाँ पे पौलुस कहता है कि बड़ी दुखदाई के बीच में प्रवेश அந்த करना है பரலோக வாசஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படினா और स्वर्ग के दौर में जाना है तो உபத்திரவங்கள் வழியாக தான் போக முடியும். कई सारे दुखदाई के बीच में प्रवेश करता है। அதனால इसके लिए நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. लिख के रखिए, உபத்திரம் வரும், यानी कि आपको संघर्ष பாடு आएगा, இருக்கும், कई सारे दुखदाई भी आएगा, கண்ணீர் கவலைகள் இருக்கும், आंसू और दुख तकलीफ आएगा, துயரப்படுகிறவர்கள் और பாக்கியவான்கள். जो लोग तकलीफ में वो लोग धन्य அல்லேலூயா हैं। சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நிமித்தம் நீங்க துயரப்படுவீங்க. परमेश्वर के कारण आप दुखदाई होंगे। ஏன் அப்படினா क्योंकि இந்த உலகத்தை நீங்க வெறுக்கிறீங்க. क्योंकि आप संसार को नफरत कर रहे हैं, உலகத்தின் பாவத்தை வெறுக்கிறீங்க. क्योंकि संसार के पाप को नफरत कर रहे हैं, உலகத்தின் சினிமாவை வெறுக்கிறீங்க. क्योंकि संसार के सारे चित्र को आप नफरत करते हैं, உலகத்தில் இருக்கிற எல்லாமே வேண்டான்னு வெறுக்கிறீங்க. आप नफरत करके सारी चीजों को, அதனால இந்த உலகத்தின் அதிபதி உங்களை ஏத்திட்டே இருப்பான். क्योंकि संसार के जो राज करने वाले हैं वो இந்த आपको नफरत உலகத்தின் करेगा, அதிபதி உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்துட்டே இருப்பான். क्योंकि संसार का जो दुश्मन है आपके खिलाफ आपको எப்ப हर दिन விழுங்கலாம்னு करेगा। சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டுட்டே இருப்பான். वो सियाह के सामने आपको ढूंढता रहता, कभी आपको निकल ஏதாவது ஒரு जाएगा, பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருப்பான். कोई ना कोई समस्या आपके बीच में देगा। ஏனென்றால் क्योंकि இவன் பரம வாசஸ்தலத்தை குறித்து வாஞ்சியா இருக்கிறான். क्योंकि ये भी स्वर्ग के लिए भी चाहत இந்த करता வாஞ்சியை है, எடுத்து போடுன்னு பிசாசு பிரச்சனை கொண்டு வருவான். क्योंकि शैतान आपके बीच में से आशा हटाने के लिए आपके बीच में அதனால பவுல் संघर्ष சொல்லுவாரு, करे। इसके लिए पौलुस कहता है கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? मसीह का प्यार से अलग करने वाला कौन है? निर्वाणमो, नासमोसमो, पसियो, पट्टिनियो, पंचमो, या कहता है कि अकाल, भूख या फिर निर्मण या फिर नंगा, எதுவும் என்ன ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா. वो कहता है कि कुछ भी मुझे अलग नहीं कर पाएगा, எதுவும் என்ன பிரிக்க முடியாது. ना तो कोई चीज मुझे अलग कर இந்த पाएगा। உலகத்துல இருக்கும்போது जब तक संसार में நீங்க हूं, பரலோகத்தை குறித்த வாஞ்சை இருந்தா மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக முடியும். संसार के ऊपर रहेगा तो
तो आपके ऊपर स्वर्ग का आशा रहना चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா हालेलूया அழகா சொல்றாரு बड़ी सुंदरता से कहता है பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வேண்டும்ங்கற வாஞ்சை पवित्र स्थान पर जो ढकने वाला एक चाहत। மூணாவது வசனம் சொல்லுகிறது तीसरा वचन कहता है कि தரித்துக் கொண்டவர்களானால் और जैसे कि जो ढक लिया वो लोग நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம்। वो कहता है कि जो नगन नहीं हो पाएगा वो लोग। ஹலோ हेलो பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க बाजू में हाथ पकड़ के बोलिए நல்ல சொல்லணும் கை பிடிச்சு जे हाथ पकड़ के बोलिए பரம வாசஸ்தலத்துக்கு நீங்க தரிச்சிக்கிட்டீங்கன்னா अगर पवित्र स्थान के स्वर्ग के आप ढक लेंगे तो நங்காவ நிக்க மாட்டீங்க आप कभी नगन नहीं हो पाएंगे இல்லனா நங்காதான்। या फिर अगर आप उसमें नहीं होंगे तो आप हालेलूया। नगन होंगे। கொஞ்சம் கற்பனை பண்ணிடுங்க जरा எப்படி कल्पना करके இருக்கும்। देखिए हालेलूया हालेलूया கற்பனை பண்ணி பார்த்து जरा कल्पना करके देखिए। ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहता है ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहता है இந்த மரிக்கும் போது जब आप मौत होता है உங்க கண்கள் மூடும் போது जब आपके आंख बंद होता है பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நீங்கள் கண்ணை முழிக்கும் போது जब आप एक स्वर्गीय पवित्र स्थान में உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுங்க। கரங்களை தட்டுங்க அல்லேலூயா। स्वर्ग की चौखट खुला होता है உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படும்। आपके लिए स्वर्ग खुला होता है। ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா। हालेलूया। நீங்க மரிக்கும் போது जब आप मौत होते हैं என்ன பண்ணுவாங்க? क्या होता है? மரிக்கும் போது जब आपका मृत्यु होता है ஹாஸ்பிடல்ல செத்தபடி அப்படியே நங்காவ போட்டுருவான்। और जैसे कि हॉस्पिटल में आप जाते हैं तो आपके जो शरीर நிர்வாணமா தான் கிடக்கும்। उसको नगन करके छोड़ देते हैं எத்தனை பாத்துக்கு நான் ஒருட பாத்துறேன்। क्योंकि मैं भी देखा हूं कई बार கடக்கிற பாடில நிர்வாணமா கிடக்கும்। क्योंकि कई जने मोर्चे रूम में ऐसे ही नंगा ही पड़ा रहता அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? துணியை வாங்கி மூடி அத காரியங்களை பண்ணுவாங்க। उसके बाद वो घर का और परिवार लोग आते हैं उसके लिए कपड़ा और जो भी कार्य करता है நிர்வாணம் தான்। उसके बाद आप वो कार्य होने के बाद அந்த சரீரத்துக்கு வேல்யூவே கிடையாது। उसके बाद वो शरीर के लिए कुछ वैल्यू नहीं रहता है। ஆனா लेकिन கிறிஸ்தவர்கள் लेकिन जो मसीह लोग हैं கண்ணை மூடும் பொழுது जब हम मौत में होता है சரீரம் எல்லாம் களையப்படும்। हमारे जो शरीर है वो பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை உன் சரீரத்தை முழுவதும் மூடி இருக்கும்। கரங்களை தட்டுங்க அல்லேலூயா। आपका विचार और सोच केवल अपने स्वर्गीय पवित्र जगह के बारे में रहता है। சரீரம் முழுவதும் மூடி இருக்கும் பொழுது कभी हमारे शरीर ऊपर से அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்। அல்லேலூயா। वही हमको स्वर्ग में जाके पहुंचाता है। அல்லேலூயா। हालेलूया। அது பிலிப்பியர் 3:20 வாசிங்க। फिलिपियर की किताब 20:3 पढ़िए। பிலிப்பியர் 3 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்। கரங்களை தட்டி அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா சொல்லுங்க। குடியிருப்பீங்க हमारा जो निवास है स्वर्ग में। எனக்கு 4 வீடு இருக்குது। मेरे पास 4 मकान है। எனக்கு 3 வீடு இருக்குது। मेरे पास 3 मकान है। எனக்கு பில்டிங்ல ஃபிளாட் இருக்குது। और मेरे पास बिल्डिंग में एक फ्लैट भी है। அல்லேலூயா हालेलूया। மலையில நான் பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கேன்। और मैं पर्वत के ऊपर एक बड़ा मकान बनाया हूं। எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது। और मेरे पास एक बंगला भी है। அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா। அது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்। और एक वक्त आएगा वो सब नाश होगा। நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகோ இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகோ இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வாதை வந்த கோடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே। ஹalleluya हालेलूया ஹalleluya हालेलूया। நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது। हमारा निवास केवल स्वर्ग में है। இரட்சகர் வர वो आता है उद्धार करता, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்। हम इंतजार करते हैं उनके लिए। ஹalleluya हालेलूया। எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? कितने जन इंतजार करते हैं उनके लिए? अपने हाथों को ऊपर करके बताइए। டெய்லி हर दिन நான் ஆண்டவரை எதிர்பார்ப்பேன்। मैं परमेश्वर के लिए इंतजार करता हूँ। எப்போது வருவீரையா எங்குதையா என் இதயம்। हालेलूया हालेलूया। எப்ப வருவீங்க டாடி? आप कभी आएगा मेरे पिता? எப்ப என்ன கூட்டி போவீங்க? आप मुझे कभी ले जाएंगे? பரலோக வாஞ்சை या फिर ये स्वर्ग की आशा। இரண்டாவது दूसरा, அந்த பரலோகத்துக்கு போணும்னா और स्वर्ग में जाना है तो ஒருத்தர் வரணும், एक व्यक्ति आना है। ஒருத்தர் வரணும், एक व्यक्ति तो आना है। அவரை எதிர்பார்க்கணும் நீங்க। आप इंतजार करना चाहिए उसके யார் लिए। அவரு? कौन है वो? சொல்லுங்க। बताइए। இயேசு। वो यीशु है। हालेलूया हालेलूया। இயேசு। यीशु है वो। அந்த இயேசு வரணும், वो यीशु आना है। அந்த இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்। वो उद्धार करता परमेश्वर आना है एक बार। அவர்தான் இரட்சகர், वही कहता है उद्धार करता, அவர்தான் இரட்சகர், वही उद्धार करता இந்த है। பூமியில நான் தரித்து கொண்டு இந்த பூமியில கஷ்டப்படுகிற அந்த நாட்களில் இருந்து इस संसार में जब मैं तकलीफ दुखदाई में हूँ, பாரம் சுமந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற என்ன बड़ी बोझ के साथ आंसू के साथ मैं संसार में हूँ, பாடுகளிலும் கஷ்டங்களிலும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன बड़ी दुखदाई और व्याकुल में मैं परमेश्वर के लिए मैं அவர் ஒரு நாள் கூட்டி போக வர போகிறார்। கரங்களை தட்டி एक அல்லேலூயா। वक्त आएगा, दिन आएगा, परमेश्वर आपको लौटा लेकर
இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டே हम இருக்கிறோம். इंतजार करते हैं उद्धारकर्ता का लिए। இன்றைக்கு உங்க எதிர்பார்ப்பு என்ன? आज आपका इंतजार किसके ऊपर है? உங்க எதிர்பார்ப்பு என்ன? आज आप किसके लिए உங்க इंतजार करते வாஞ்சை हैं? எதிர் மேல எதிர்பார்ப்பா आज இருக்கிறது? आपका चाहत किसके ऊपर रखा है? ஹalleluya हालेलुया ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வந்துட்டு அப்படினா अगर मेरे महीने में अगर 50,000 तनख्वाह आया ரெண்டு तो பிள்ளைகளை நல்ல இன்ஜினியரா படிக்க வச்சிட்டு और 2 बच्चे लोग अच्छी तरह से मैं पढ़ाऊंगा, அதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா उसके बाद और भी 4 साल उसको और भी அவங்க पढ़ाएगा, 50,000 சம்பாதிச்சு 1 லட்சம் தருவாங்க. उसके बाद वो बच्चे लोग कमाने के बाद वो 1 இந்த लाख 1 रुपए मुझे லட்சம் நான் देगा, ஒரு 50,000 1 லட்சத்தை போட்டு फिर ये 50 और 50 4 1 சீட்டை लाख போட்டு उसके बाद में ஒரு வீடை எடுத்து एक घर लेकर அதுல உட்கார்ந்து ஜாலியா இருந்து उसमें बैठकर बड़ी मजा से ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். ये सब चीज संसार के लिए இது है, எல்லாம் அழிந்து போகக்கூடிய எதிர்பார்ப்பு. ये सब नाश होने वाला एक वक्त आएगा, நாளை என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. कल क्या होगा हमारे जिंदगी में पता नहीं। இன்னைக்கு பிரசங்கம் பண்றேனா அடுத்த வாரம் இருப்பனே தெரியாது. आज मैं प्रचार कर रहा हूं तो अगले हफ्ता में रहूंगा क्या नहीं पता, ஆனா लेकिन எப்போ என் கண்ணு மூடுனாலும் जिस दिन मेरा आंख बंद होता है அதற்கு முன்பு வரைக்கும் उससे पहले ही ஒரு வாஞ்சை एक चाहत, என் இரட்சகர் எப்போ வருவார்? मेरा ஹalleluya उद्धारकर्ता என் कब ஆண்டவர் आएगा, எப்போ வருவார்? मेरा उद्धारकर्ता कब எப்போ என்ன आएगा, கூட்டிட்டு போவார்? कब मुझे लौटा ले அந்த जाएगा, வாஞ்சை वो चाहत ஹalleluya சொல்லுங்களேன். हालेलुया कहेंगे, ஹalleluya हालेलुया। பரம வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை, पवित्र स्थान और स्वर्ग के लिए एक चाहत, அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணுங்க. वही चाहत आपके अंदर रहना இந்த चाहिए, வாஞ்சையை தரித்துக் கொள்ளணும். ये जो चाहत है आपके अंदर रहना இந்த चाहिए, வாஞ்சை நீங்க எப்போதும் எந்த நிமிடத்துல உங்களை விட்டு இழந்தற கூடாது. ये जो चाहत है आपके अंदर से कभी खोना नहीं चाहिए, ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya हालेलुया। அதை நீங்க தரித்துக் கொண்டாதான் उसको आप ढक के लेंगे तो ही ஆண்டவர் வரும்போது परमेश्वर जब लौट உங்களை आता है கூட்டிட்டு போவார். आपको लौटा के लेके ஹalleluya जाएगा, சொல்லுங்க. ஹalleluya हालेलुया। நல்ல கவனிங்களேன். जरा गौर இப்ப कीजिए, ராத்திரி ஆண்டவர் மிட்நைட் 12 மணிக்கு வரான்னு வச்சுடுங்க. बीच रात में परमेश्वर अगर आया तो ஒரு இமேஜினேஷன். ஓகே, जरा एक कल्पना है, பூமியில நம்ம இந்தியால மட்டும் 143 கோடி ஜனங்கள் அப்படி தெரிவாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. और जैसे कि हमारे कई कोटि लोग हैं हमारे जो भारत देश में, वो लोग देखता இருட்டா இருக்கும். है, यानी कि बहुत गहरा अंधकार, ஆண்டவர் வராரு. या पे परमेश्वर आ रहा है, எப்படி உங்களை கூப்பிடுவாரு? आपको कैसा बुलाएगा, எப்படி உங்களை கூட்டி போவாரு? आपको कैसा लेके जाएगा, அங்க பாக்குற சில சரீரங்கள்ல और कुछ देखने वाला कुछ लोग, அப்படியே பளபளன்னு வெளிச்சம் இருக்கும். और वहाँ पे कुछ जरा ज्योति भरा रहेगा, அப்படியே வெளிச்சம் இருக்க வெண்வஸ்திரம் இருக்கும். वहाँ पे कई बार ज्योति और कई रसर रोशनी அதுல எழுதி रहेगा, இருக்கும் वहाँ पे लिखा रहेगा, இவள் பரம வாசஸ்தலத்தை குறித்து வாஞ்சையாய் वहाँ पे இருக்கிறார். लिखा रहेगा कि यही व्यक्ति है और यही महिला है जो मेरे இவன் स्वर्ग के लिए பரம चुना है, வாசஸ்தலத்தை குறித்து வாஞ்சையாய் இருக்கிறான். क्योंकि यही चाहत में है ये जो लड़का இந்த लड़की பூமியில है, வாழ்ற நாளெல்லாம் இவன் அடிக்கடி சொன்ன காரியம் எப்போ பரலோகம் வரும், எப்போ பரலோகத்தை என்ன கூட்டி போவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். और यही व्यक्ति कहता है कि हर कभी आएगा, कभी वो वक्त आएगा कि मुझे स्वर्ग में लेके जाएगा அப்படி करके। வாஞ்சியோடு இருக்கிறவங்களை தூக்கிட்டு போய்வார். கரங்களை ये தட்டுங்க. जो ஹalleluya चाहत में जो लोग हैं उनको ही लेके जाएगा, ஹalleluya हालेलुया। சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்பு बोलिए हमारा जो निवास स्थान है பூமியில அல்ல, संसार में नहीं है, பரலோகத்தில் இருக்கிறது. बल्कि हमारे स्वर्ग में நான் है, பரலோகத்துக்கு சொந்தக்காரன். क्योंकि हम स्वर्ग के लिए खुद பரலோகத்துல गए போய் हैं, குடியிருக்கிறவன். क्योंकि मैं निवासियों में स्वर्ग के எனக்கு அங்க लिए, ஆதார் கார்டு கிடையாது. वहाँ पे मेरे लिए आधार कार्ड नहीं ஆமென் है, சொல்லுங்க. ஹalleluya हालेलुया। இந்த பூமியில இருக்கிற எனக்குடைய ஆதார் கார்டுல அழிஞ்சு போயிடும். जब संसार में था ये सारे आधार कार्ड एक दिन नाश हो எனக்கு जाएगा, கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். मैं दिया जो 2 नंबर है वो सब नाश हो जाएगा, பரலோகத்துல நான் அவரோடு கூட இருக்கும்போது जब मैं स्वर्ग में उनके साथ रहूंगा, மகிமை நிறைந்த பிள்ளையா இருப்பேன். एक ஹalleluya महिमा से भरा हुआ बच्चे के வசனம் समान சொல்லுகிறது. रहेगा। ஹalleluya वचन कहता है, ஏசாயாவுல சொல்லுகிறது, एशिया का भविष्यवाणी அங்கே कहता है கண்ணீர் இல்லை, वहाँ पे वहाँ आंसू नहीं அங்கே है, துக்கம் இல்லை, वहाँ पे दुख नहीं है, அங்கே தவிப்பு இல்லை. वहाँ पे वैकुल नहीं है, every day every each and every seconds हर दिन हर पल हर क्षण joy joy joy. एक आनंद கரங்களை आनंद தட்டுங்கள். मगन आनंद ஹalleluya रहता है। ஹalleluya हालेलुया हालेलुया। அந்த மகிழ்ச்சியின் ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். एक मगन भरा एक आनंद भरा जगह में हम प्रवेश होता है, பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சியை தரித்துக் கொள்ளுங்க. वो पवित्र स्थान के लिए आप चाहत हो जाइए, தரித்துக் கொண்டோமானால் अगर आप उसको पहने रहेंगे तो நிர்வாணிகளாக காணப்படும். आप नगन नहीं हो पाएंगे। அதான் ஆண்டவர் வரும்போது इसके लिए कहता है कि இந்த परमेश्वर आते வாஞ்சியை समय நீங்க தரிச்சிருக்கணும். ये जो चाहत है आपके अंदर रहना चाहिए, அது வஸ்திரமாய் தரிப்பிக்கப்பட்டிருக்கணும். वो एक कपड़े के समान आपको रहना உங்க चाहिए, நினைவுகள் எல்லாம் आपकी जो सोच ஆண்டவர் குறித்து இருக்கணும். केवल परमेश्वर की ओर रहना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya हालेलुया। அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். कोई आपके जिंदगी में कई सारा बदलावट लेके மத்தேயு आएगा। 5:3 சொல்லுகிறது. मत्ती की किताब 5 में कहता है, மத்தேயு 5:3 5 और 3, मत्ती की 5 और 3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், और जो आत्मा में है वो बड़ी नर्म दिल है, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. क्योंकि स्वर्ग उनके लिए निकट है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। பரலோக ராஜ்யம் யாருடையது? क्योंकि स्वर्ग किसके लिए है? ஆவியில யாரெல்லாம் எளிமையா இருக்காங்க, जो आत्मा में बहुत नर्म दिल है वो लोग, கமாண்ட் இல்லாம, यानी कि घमंड नहीं है, பெருமை இல்லாம, यानी कि अपने பொறாமை இல்லாம, घमंड नहीं, संशीलता ஹalleluya नहीं है, தாழ்மையா இருக்குது. जो नरम दिल है वो लोग, ஆவியில தாழ்மை. और जैसे कि आत्मा में एक नरम दिल, அப்படி உங்களுக்கு புரியுதா? ஆவினா புரியுதா? जिसके समझ ஒரு में சரீரத்துல ஆவி
ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. यानी कि अपना शरीर में आत्मा प्राण शरीर रहता है. சரீரத்தின் கிரியைகள் अपने शरीर का जो क्रिया है பயங்கரமா வேதத்தில் எழுதி இருக்கிறது. और उसके बारे में कई बारे में लिखा है. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. यानी कि जो शरीर का जो क्रिया है बाहर दिखाता है. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கம். यानी कि शरीर का जो क्रिया है बाहर दिखाता है. ஆனா ஆவியில जो आत्मा में है கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை எல்லாம் உள்ள இருக்கும். हमारी जो नजर में नहीं है वो अंदर रहता है. हालेलुया. हालेलुया. அத ஆவியில நீங்க கழுவப்படணும் பவுல் சொல்லுவார். इसके लिए पौलुस कहता है कि अब आत्मा में धुलाना होना இயேசு ரத்தம் உங்க ஆவியை கழுவணும். केवल यीशु का लहू आपको धो सकता है. சரீரத்துல காமிக்க மாட்டாங்க. वो शरीर में नहीं दिखाएगा. ஆவிக்குள்ள கோபம் இருக்கும். क्योंकि आत्मा के अंदर गुस्सा है. ஆவிக்குள்ள வைராகியம் இருக்கும். उसमें एक जलन रहता है. வெளி தோற்றத்துல தெரியாது. बाहर नहीं दिखाता है. வெளி தோற்றத்துல நல்லவங்கள போல தெரியும். बाहर से आप अच्छा व्यक्ति दिखाएगा. ஆவி முழுவதும் அசுத்தமா இருக்கும். लेकिन आपका आत्मा पूरा अपवित्र रहता है. ஆவி முழுவதும் அழுக்கா இருக்கும். क्योंकि गंदा भरा रहता है. அதனால தான் அவங்க கர்த்தருடைய லீடிங் உணர முடியாது. इसके लिए परमेश्वर का आज्ञा आप नहीं पालेंगे. கர்த்தரிடத்துல இருந்து எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर जो भी पूछते हैं उन्हें प्राप्त தேவ करते हैं. பிரசன்னத்தை உணர முடியாது. परमेश्वर का उपस्थिति को आप தேவ தரிசனத்தை உணர ना முடியாது. तो उसका दर्शन आप देख पाते हैं. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया. ஆவியில எளிமை இருக்கணும். यानी कि आत्मा में नरम दिल होना எப்படி चाहिए. வார்த்தையில பேசுறோமோ, कितना बात में हम कहते हैं, எப்படி நம்ம வெளியரங்கமாய் நம்ம சரியா இருக்கிறோமோ, कितना हम बाहर से ठीक है करके, அதே போல கண்ணுக்கு தெரியாத ஆவியில சரியா இருக்கணும். इसके लिए नजर में हम नहीं दिखता वैसा आत्मा में அல்லேலூயா कार्य சொல்லுங்க. रहता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆவியில கரை இருக்க கூடாது. यानी आत्मा में दाग ஆவியில धब्बा नहीं பொறாமை रहना, இருக்க கூடாது. उसमें घमंड नहीं रहना ஆவியில चाहिए. எரிச்சல் இருக்க கூடாது. ना तो उसमें गैंडशिप नहीं ஆவியில रहना கசப்பு இருக்க चाहिए. கூடாது. ना तो कड़वाहट नहीं रहना चाहिए. पवित्र स्थान रहता है करके कहता है. हालेलुया. ஆவியில எளிமையா இருக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம். और जो आत्मा में नरम दिल है उनके लिए स्वर्ग அழகா निकट है. சொல்லிட்டாரு. बड़ी सुंदरता से ஆவியில எளிமையா இருக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் அவனுக்கு தான் और அப்படின்ட்டாரு. कहता है कि जो आत्मा में नरम दिल है उसके लिए स्वर्ग निकट है அல்லேலூயா करके. சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பரம வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை. स्वर्ग पवित्र स्थान के लिए चाहत ஆவியில ஒரு எளிமை வேணும். और मेरे लिए एक विचार होना चाहिए. ஆவியில ஒரு எளிமை வேணும். और मेरे आत्मा में एक नरम दिल होना ஆவியில चाहिए. எந்த கமாண்ட் இருக்க கூடாது. ना तो कोई घूर और ना तो ना अंधकार रहना चाहिए. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப முக்கியம் உங்க ஆவி. बहुत ही महत्वपूर्ण है அந்த आपका जो ஆவியை आत्मा, சரியா கவனித்துக் கொள்ளுங்க. वो आत्मा को बड़ी ठीक से அந்த देखभाल ஆவியை कीजिए. சரியா பரிசுத்த ஆவிக்குள்ள கொண்டு போய் வைங்க. और वो जो आत्मा को एक पवित्र से देखभाल कीजिए. பரிசுத்த ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள உங்க ஆவியை கொடுங்க. वो काबू में लेके आ जाइए पवित्र आत्मा को देने के அது लिए. உங்களை சரியா வழி நடத்தும். उसके बाद वो आपको बराबर அடுத்ததாக चलाएगा. மத்தேயு 5:10 அதிலே 10 வசனம் சொல்லுகிறது. वही मत्ती के 5 और 10 में पढ़ेंगे. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. वहाँ पे कहता है कि जो धर्मी के कारण जो दुख पाते हैं वो लोग धन्य हैं कहता है. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. இந்த பூமியில இருக்கும்போது ये जब संसार में அந்த रहते हैं, பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை ये जो परम स्थान के लिए हम लोग चाहत है, யார்கிட்டலாம் இருக்குதோ किसके पास है, அவங்க எல்லாம் நீதி நிமித்தம் துன்பப்படுவாங்க. वो लोग जो न्याय के और उसके कारण वो लोग कष्ट पाएंगे. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நீதி நிமித்தம் துன்பப்படுவீங்க. वो न्याय के खिलाफ वो दुखदायक நீங்க நன்மை पाएंगे. செய்தா துன்பப்படுவீங்க. आप भलाई करेंगे तो दुखदायक पाएंगे. நன்மை தீமையா மாறும். यानी कि भलाई आपके लिए बहुत उल्टा होएगा आपके தீமை लिए. சில நேரங்களில் நன்மையா மாறும். और कई बार ऐसा भी होगा आप भलाई करेंगे तो भी आपको दुखदायक होगा. உண்மையிலே நீங்க நீதி நிமித்தம் துன்பப்பட்டீங்கன்னா लेकिन सच्चाई के साथ आप न्याय के लिए आप பரலோக दुख ராஜ்யம் पाएंगे. உங்களுக்கு தான். கரங்களை தட்டுங்க. क्योंकि அல்லேலூயா. वो स्वर्ग केवल आपके लिए है. அல்லேலூயா. हालेलुया. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தான். क्योंकि स्वर्ग आपके लिए है. மத்தேயு 18:3 சொல்லுகிறது. और मत्ती की 18 में நீங்கள் कहता மனம் है, திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் वो कहता है कि आप मन फेर के छोटे அந்த बालक के பரம समान नहीं होगा. வாசஸ்தலத்துக்குள்ள நம்ம போக முடியாது. और ना तो वो स्थान आपके लिए नहीं है. என்ன செய்யணுமா? क्या करना है சொல்லுங்களேன். बोलिए जरा. மனம் திரும்பி मन फेरना है. எப்படி ஆகணுமா? कैसा होना है? छोटे बालक के சிறு समान. பிள்ளை போல மாறணும். एक छोटे बालक के समान होना அவங்களுக்கு है. தான் பரலோகமா. क्योंकि उनके लिए स्वर्ग निकट है करके. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ देखिए, அந்த பரம வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை, देखिए उस पवित्र स्थान के लिए एक அந்த चाहत, பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சை वो स्वर्ग में जाना है तो एक आशा எனக்குள்ள இருக்கணும். मेरे अंदर रहना चाहिए. எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா मेरे अंदर रहना चाहिए तो அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. துயரப்படலாம், हमने दुखदाय நீதி आएगा. நிமித்தம் துன்பப்படலாம். और धर्म के कारण कैसा दुखदाय அது होता है. எல்லாமே அந்த வாஞ்சைக்கு முன்பதாக தோற்று போகும். கரங்களை தட்டுங்க. क्योंकि அல்லேலூயா. वो आने वाला जो चाहत के सामने वो पूरा खत्म எல்லாம் होता தோற்று போயிரும். है. सब कुछ एक दिन हार हो எல்லாம் தோற்று போயிரும். जाएगा. एक दिन हार हो जाएगा. ஆமென் சொல்லுங்களேன். हालेलुया. சிறு பிள்ளைகளை போல உங்க இருதயம் மாறிடணும். आपका जो दिल है छोटे बालक के समान बदलना चाहिए. நான் உண்மையில சொல்றேங்க. मैं सच्चाई के साथ कहता हूं. பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை ஒருவனுக்குள்ள ஒருத்திக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா वो परम पवित्र स्थान की जगह आपकी चाहत कोई लड़की या फिर लड़के के बीच அவங்க में रहेगा. இருதயம் சின்ன பிள்ளைகளை போல எதனாலும் மன்னிக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. उनका दिल कोई भी चीजों के लिए क्षमा करता है, माफी मांगता है. மன்னிக்காத இதயம் जो माफी ना मांगता है वो दिल, ஆண்டவர் விரும்புகிற சிறு பிள்ளை போல இதயம் கிடையவே கிடையாது. ना तो वो परमेश्वर को पसंद लाए वो छोटे बालक के दिल के समान नहीं है. வெறுப்பிடிச்சு கோபப்பட்டு அப்படியே நடந்த நினைச்சு இதயத்துல போட்டு இதயத்தை தீட்டுப்படுத்தி இதயத்தை கசப்பாக்கி நினைவுகளை கசப்பாக்கி சிந்தனைகளை கசப்பாக்கி அந்த சின்ன பிள்ளை இருதயம் அப்படியே கர்த்தர் விரும்பாத பயங்கரமான பாவம் நிறைஞ்ச இருதயமா மாறிடும்.
वो गुस्सा और क्रोध और जलन के मारे हम दूसरे को क्षमा नहीं करते, माफी नहीं मांगते, ஆண்டவர் वो बदल जाते हैं அழகா बात। சொல்லிட்டாரு, और यहाँ पे परमेश्वर ने நீ अच्छे से कहा, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, स्वर्ग में जाना है तो, பரலோகத்தை குறித்த வாஞ்சை உனக்கு இருக்குன்னா, अगर स्वर्ग के ऊपर चाहत आपको रहेगा நீ तो சிறு பிள்ளை போல மாறியாகணும். छोटे बालक के समान आपको बदलना है। அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया। சிறு பிள்ளை போல ஏன் மாறணும்னு சொன்னாரு? छोटे बालक के समान क्यों बदलना है? சொல்லுங்களேன், बताइए मुझे आप ही। சொல்லுங்களேன். என்னமே தெரியாத மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியே. அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு சின்ன பிள்ளைங்க அடிபடி போடுது. देखिए छोटे बच्चे लोग अभी एक அரை மணி நேரத்துல என்ன பண்ணும்? उसमें क्या करते हैं? அரை மணி நேரம் கூட ஆகாதுன்னு. उसके बाद आधा घंटा भी नहीं हो, भूल जाते हैं அரை सब। மணி நேரம் கூட ஆகாது. उसके बाद आधा घंटा भी नहीं होता है। அப்படி சொல்லுவான், என்னை அடிச்சிட்டா, என்னை அடிச்சிட்டா, என்னை அடிச்சிட்டா. ये बच्चा बोलते हैं मुझे मार दिया, वो भी बोलते हैं मुझे मारा। நான் பார்த்திருக்கேன்ல நிறைய பிள்ளைகள், यहाँ पे कई सारे बच्चे लोग को मैं देखा ஜெரோனு, हूँ, ஜெகு, ஜூயட், जैसे कि अपने शामिल छोटे छोटे बच्चे ஜோயல் लोग, இவங்கலாம் விளையாடும் போது ये जब अभी खेलते हैं तो यहाँ पर 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து வந்துரும். यहाँ पे 10 मिनट के बाद एक झगड़ा होता है। நம்ம கடந்து ரெண்டத்தை பிடிச்சு அப்படி பண்ண கூட இப்படி பண்ண ஒரு அவிய ரெண்டரை அப்படி பேரோ வளர்ந்துச்சு. उसके बाद हम उन दोनों को अलग करता है, फिर वो लोग அடுத்த 5 நிமிஷத்துல ரெண்டு நாங்க ரெண்டரை ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படிம்பாங்க. उसके बाद 2 मिनट के बाद वो लोग कहते हैं मैं हम लोग तो दोस्त थे हम लोग। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। சின்ன பிள்ளை இருதயம், छोटे बच्चे लोग का दिल, மன்னிக்கிற இருதயம். ஹalleluya. क्षमा करने वाला दिल, மறந்து போக வைக்கும் இருதயம். क्योंकि ये सब भुला கள்ள देता है। கபடே இருக்காது. इसमें ना तो कपट नहीं रहता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். बाजू में हाथ पकड़ के बोलिए। கொஞ்சம் அப்படி கேளுங்க, அப்படி ஒரு கண்ணை ஒரு மாதிரி பார்த்து உங்க இதயம் எப்படியோன்னு கேளுங்க. थोड़ा नजर लेके घुमाइए, बोले आपका दिल किस तरह है? அல்லேலூயா. हालेलुया। எப்படி இருக்கோ? कैसा है आपका दिल? எத்தனை பேரை மன்னிக்கலையோ? कितने जन को आप क्षमा नहीं किया? கொஞ்சம் கையை பிடிச்சு கேளுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए। कोई இன்னும் बात எவ்வளவு நாள் தான் கோவத்தை வச்சிருப்பியே? नहीं। और कितना देर गुस्सा आपके अंदर रखेगा? இன்னும் எவ்வளவு நாள் தான் எரிச்சல வச்சிருப்பியே? कितना दिन और आपको अंदर जलन இன்னும் रखेगा? எவ்வளவு நாள் தான் மன்னிக்காம வச்சிருப்பியே? और कितना समय लगेगा मुझे क्षमा नहीं करने? நல்லா கவனிச்சுக்க. जरा गौर कीजिए इस चीज को। பரலோகத்துக்கு போக முடியாது. स्वर्ग में नहीं जा पाएंगे। ஹalleluya. हालेलुया। மன்னிக்காத இதயத்தை கர்த்தர் எடுத்து கொண்டு போகவே மாட்டார். जो क्षमा नहीं करता है, जो दिल को परमेश्वर स्वर्ग में कभी नहीं लेके जाएगा। சிறு பிள்ளைய போல நம்ம இருதயம் மாறி. छोटे बालक के समान बदलना चाहिए। எவ்வளவு உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணட்டும், कोई भी आपके खिलाफ समस्या उठाने दो। நான் சொல்றேங்க, मैं कहता हूँ நீ நன்மை செஞ்சு பிரச்சனை பண்ணா ஒரு பிரச்சனை கிடையாது. आप भलाई करके कोई समस्या पाते हैं तो कोई भलाई उसमें आप डराएंगे। சாரி, நீங்க நன்மை செஞ்சு आप भलाई करेंगे तो அதுல பிரச்சனை வருதா, उसमें समस्या आता है तो சந்தோஷமா இருங்க. आप आनंद के साथ रहिए। நீங்க தீமை செஞ்சு உங்களுக்கு பிரச்சனை வந்துனா अगर आप बुराई करके आप कोई समस्या आता है அது तो கண்டிப்பா அது பிரயோஜனமே கிடையாது. उसमें कोई लाभदायी नहीं रहता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அல்லேலூயா. தீமை செஞ்சு நீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா அது பிரயோஜனமே கிடையாது. आप बुराई करके आप चाहते हैं कि आप भलाई पाएं ஏன்னா तो उसमें நீதி नहीं நிமித்தம் आएगा। துன்பப்பட்டவங்களுக்கு தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. यहाँ पे कहता है कि धर्म के कारण आप जो दुखदाई पाते हैं वो स्वर्ग में जाएगा करके। அல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வருது, आपकी जिंदगी में कितना सारा समस्या आता है எவ்வளவு பாடுகள் உங்களை और நெருக்குகிறது, कितना सारा दुखदाई आपको दबाता है। எந்த இடத்துல இருந்து பிரச்சனை வந்தாலும் कौन सा भी जगह से आने तो समस्या, சில நேரங்களில कुछ समय पर இத நான் பண்ணல, ये मैं तो नहीं किया, ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, लेकिन क्यों मेरे जिंदगी में आया है? நான் அவங்களை விட மாட்டேன், मैं तुझे छोड़ूंगा நான் नहीं, அத பண்ணிடுவேன், இத मैं பண்ணிடுவேன், तुझे ऐसा कर दूंगा वैसा कर दूंगा, அப்படி உடைச்சிருவேன், இப்படி मैं உடைச்சிருவேன். तुझे तोड़ दूंगा फोड़ दूंगा நான் करके। சொல்றது சின்ன பிள்ளை இருதயமே கிடையாது. ये मैं कहता हूँ कि ये छोटे बालक का दिल नहीं है, பட்டு மோசம் அந்த இதயத்துல ये இருக்குது. बहुत ही बुरा है ये दिल। உண்மையான ஒரு கிறிஸ்தவன், सच्चाई का मसीह कहता உண்மையான है ஒரு கிறிஸ்தவன் या फिर कोई मसीह இந்த வசனத்தின்படி என்ன செய்யணுமா, ये वचन के द्वारा क्या करना ஆண்டவரே चाहिए? இந்த இருதயம் ஒரு சிறு பிள்ளை இருதயம் போல आप மாறட்டும், दुआ करना चाहिए परमेश्वर एक जो दिल है बच्चे के மன்னிக்க समान உதவி बदल- செய்யுங்க, ये क्षमा करने के लिए बदल மறக்க दीजिए, உதவி செய்யுங்க, ये भूलने के लिए मदद அந்த कीजिए, ஜெபத்தை பண்ணி பாருங்க. ये प्रार्थना को करके दीजिए। ஆண்டவர் இருதயத்தை மாத்திடுவார். கரங்களை आपके தட்டுங்க. दिल को அல்லேலூயா. परमेश्वर बदल देगा, ஆண்டவர் இருதயத்தை மாத்திடுவார். आपका दिल को परमेश्वर बदल இருதயம் देगा, மாற்றப்பட்டுரும். ये दिल को बदला देगा, கல்லான இருதயத்தை எடுத்து சதையின இருதயமா மாற்றிடுவாரு. ये पत्थर वाला दिल को एक अच्छी से सुंदर सा बदल देगा। பரம வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்ங்கற வாஞ்சை, परम पवित्र स्थान में जाने के लिए आपको आज्ञा देगा। அந்த பரம வாசஸ்தலம் எப்படி இருக்கும் वो தெரியுமா? परम पवित्र स्थान में जाने के लिए आपको வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிட்டே இருங்க. प्रसिद्ध के वाक्य में आप पढ़ के देखेंगे बाइबल வாசிக்க में। வாசிக்க இன்பம் பெருகும், आप जितना भी आप पढ़ेंगे तो उतना बड़ी आनंद पाएंगे, வாசிக்க வாசிக்க ஆசை பெருகும். और जब जितना पढ़ेंगे आप आनंद होंगे। பரலோகத்துல எவ்வளவு அழகான பொருட்கள், जे कि स्वर्ग में कितना सारा चीजें हैं எவ்வளவு அலங்காரங்கள், और कितना सारा सजावट है எவ்வளவு வெளிச்சம். और कितना सारा रोशनी। அல்லேலூயா. हालेलुया। அங்க வசனம் சொல்லுகிறது, वो वचन कहता है कि லைட் எல்லாம் கிடையாது, वहां पे कोई सूर्य लाइट नहीं வெளிச்சம் है, கிடையாது, ना तो सूरज का रोशनी नहीं है, கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார். क्योंकि கரங்களை தட்டி அல்லேலூயா. परमेश्वरी रोशनी है, கர்த்தரே வெளிச்சமாய் क्योंकि இருப்பார். परमेश्वरी रोशनी है, பரலோகத்துல மனுஷர்களை போல அல்ல, क्योंकि वहां पे कोई इंसान नहीं, தேவ தூதர்களை போல இருப்போம். वहां पे कई सारे स्वर्गदूत के समान हम ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। வெள்ளை வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு सफेद वस्त्र पहन के हम खड़े வெள்ளை रहेंगे, குதிரைகள் மேல ஏறி सफेद घोड़े के ऊपर நீங்க सवार करके பரலோகத்துல பவனி போவீங்க. கரங்களை தட்டி आप वहां அல்லேலூயா. पे भवन करके जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। மகிமை நிறைந்த ஒரு இடம். एक महिमा भरा स्थान है,
அத ஆசைப்படுங்க. उसके लिए आप आशा पाइए. அந்த பரலோகத்துக்கு நான் போணும். उस स्वर्ग में जाने के लिए கண்ணை மூடின பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. आप आंख बंद करते समय कुछ नहीं कर பக்கத்துல கண்ணை மூடின பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. जिस दिन आपका आंख बंद होगा कुछ नहीं कर पाएंगे. ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், ஆண்டவரே एक दिन एक व्यक्ति का ऐसे कहा, परमेश्वर ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்கப்பா. परमेश्वर एक बूंद पानी भी मुझे नहीं मिल रहा है. ஒன்னு பண்ணுங்க, என் சகோதரன் 2 3 பேர் இருக்காங்க. और उसने कहा कि मेरे भाई लोग नीचे हैं. என்ன எப்படியாவது உயிரோட கொண்டு போயிருங்க. मुझे कैसा भी और एक बार मेरे को जीवन நான் दीजिए. அவங்ககிட்ட போய் சொல்லிருந்தேன், ஏய் இங்க வந்துறாதடா. और मैं मेरे भाई लोग को जाके कहता हूं ऊपर मत आ इस जगह पर. வந்துறாண்டா, அந்த கஷ்டப்படாண்டா. यहाँ पे आके दुखदाई मत पा. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? वहां पे परमेश्वर क्या कहता है? அங்க பிரசங்கம் பண்ண நிறைய பேரை நான் வச்சிருக்கேன். वहां पे प्रचार करने के लिए कई जन को रखा हूं. அவன் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினானா அவன் அங்க வருவான். उसके बातों को सुन के वो मन फेरेगा तो ठीक है, இல்லனா அவன் கூட வருவான். नहीं तो वो तेरे साथ नरक में आएगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. பக்கல கைப்பிடி சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए. கண்ணு மூடுனா आपके आंख बंद करेंगे तो அழுதும் பிரயோஜனம் இல்ல. आप रो के कुछ लाभदायी नहीं है. हालेलुया. கண்ணு மூடுனா आप आंख बंद करेंगे तो கண்ணு மூடுன பிறகு ஐயோ நான் மன்னிக்கிறேன். आप आंख बंद करने के बाद आप बोलेंगे मैं क्षमा ஐயோ करता நான் கோபப்பட மாட்டேன். हूं. अभी मैं गुस्सा नहीं होगा. ஐயோ நான் எரிச்சல் அடைய மாட்டேன். अभी मैं जलन नहीं पाऊंगा. ஐயோ நான் அடம் பிடிக்க மாட்டேன். भाई मैं जिद्दी नहीं ஐயோ पकड़ूंगा. நான் சண்டை போட மாட்டேன். मैं झगड़ा नहीं करूंगा. ஐயோ நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன். आप कहेंगे मैं ऐसा नहीं कहूंगा, वैसा नहीं करूंगा. நீ கூச்சலிட்டாலும் நீ கூக்குரலிட்டாலும் आप चिल्लाएंगे तो गिड़गिड़ाएंगे तो भी ஆண்டவருடைய செவிகள் அடைக்கப்படும். क्योंकि परमेश्वर के कान उस समय बंद हो जाएगा. हालेलुया. हालेलुया. நரகத்தின் கதவு திறந்திருக்கும். क्योंकि नरक का जो द्वार है आपके लिए खुला रहेगा. அங்கே கருப்பு தூதர்கள் वहां पे काले शैतान கரங்களை தட்டி உன்னை வெல்கம் பண்ணுவார்கள். आपको ताली बजा के आपको स्वागत करेगा. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில इस संसार पर தவிப்பு நிறைந்த இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது ये तकलीफ भरा संसार में आप जी रहे हैं तो பரலோகத்தை குறித்த அந்த வாஞ்சையை நீ தரித்துக் கொள்ளுவாய் என்றால், और स्वर्ग का जो चाहत आपके सर पे आप ढके रहेंगे तो, சிறு பிள்ளை போல உன் இருதயத்தை மாற்றி और जैसे छोटे बालक के समान आपके दिल को मलेंगे तो, வாளையிலும் துன்பத்தின் வழியிலும் உபத்திரவத்தின் வழியிலும் பாடுகள் வழியிலும் और संघर्ष के बीच में तकलीफ के बीच में எனக்கு आप பரலோகம் வேணும் ஆண்டவரே. आप कहेंगे मुझे இந்த स्वर्ग பூமியின் चाहिए. கூடாரம் ஒரு நாள் அழிய போகிறது. और एक दिन ये संसार का जो तंबू है एक दिन नाश என்னுடைய हो जाएगा. குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. मेरा निवास तो स्वर्ग में அங்க रहेगा. என்னை எப்படியாவது கூட்டி போயிருங்க किस ஆண்டவரே. तरह से परमेश्वर मुझे वहां पे என்கிற निवास, வாஞ்சையோடு நீ இருப்பாய் என்று अगर சொன்னார். आप इस चाहत में आप रहेंगे तो ஒரு நாள் एक வரப்போகிறது. दिन आएगा. மேக ஸ்தம்பத்துல கர்த்தர் और வரப்போகிறார். एक मेघ स्तंभ के समान आएगा. ஆகாயத்தின் நடுவில கர்த்தர் வரப்போகிறார். बीच के बादलों के समान आएगा. அந்த நாள், उस दिन, அந்த நாள், उस दिन, கர்த்தருடைய நாள், परमेश्वर का समय, கர்த்தருடைய வருகையின் நாள், परमेश्वर का आगमन, அந்த நாளிலே उस दिन पर கர்த்தர் परमेश्वर, நீ பரிசுத்தமாய் இருந்தால், आप पवित्र இந்த रहेगा तो, வாஞ்சையோடு இருந்தால் आप चाहत के साथ உன்னை रहेंगे तो, எடுத்துக் கொள்ளுவார். கரங்களை தட்டி आपको ஹalleluya. लिया जाएगा परमेश्वर. ஹalleluya. हालेलुया. உன்னை எடுத்துக் கொள்ளுவார். आपको लेके जाएगा. பரலோகத்தின் மகிமைக்குள்ள கொண்டு போவார். आपको परमेश्वर का महिमा में लेके அந்த जाएगा. நாளுக்காய் காத்திருங்க. उस दिन के लिए इंतजार அந்த நாளுக்காய் कीजिए. காத்திருங்க. उस दिन के लिए इंतजार நிறைய कीजिए. பேர் காத்திருந்து कई जन इंतजार कर रहे हैं. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், यानी कि चुना नियम में पवित्र ஈவன் लोग. பவுல கூட சொல்லுகிறார். अभी पौल भी कहता है कि பவுல் கூட காத்திருந்து यहाँ पे पौलुस भी इंतजार करता है. ஏங்கி वहाँ पे इंतजार करता है. அவர் கூட அங்க போகல. अंतिम में वो भी नहीं गया. அவர் கண்ணை மூடிட்டாரு. वो भी आंख बंद कर दिया. இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார். और एक इंतजार कर रहा है उसके ஆனா लिए. கர்த்தர் வரும் பொழுது लेकिन परमेश्वर आएगा. பவுலின் சரீரத்தை எழுப்புவார். கரங்களை उस தட்டுங்க. पौल का शरीर को उठाएगा. இந்த சரீரம் ये जो शरीर है சாவுவதற்கு முன்பதாக मरने के बाद பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வாஞ்சையாக்கப்பட்ட சரீரம் एक पवित्र स्थान में स्वर्ग के लिए एक बनाया हुआ जगह है நான் उसके लिए. வருவேன். मैं आऊंगा. என் மகன் பவுலை எழுப்புவேன். मेरे बेटे पौल को उठाऊंगा. ஹalleluya. हालेलुया. பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் और एक बात हम लेने वाले जीवित हम लोग அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு हम भी उनके साथ लिया जाएगा. ஆகாய மண்டலத்தில் 1000 வருஷம் கர்த்தருடைய அரசாட்சி. கரங்களை स्वर्ग தட்டி मंडल के बीच में हम लोग भी हजारों साल का एक राज करेंगे. ஹalleluya. हालेलुया. அதற்கு பிறகு उसके बाद பயங்கரமான ஒரு அர்மகதன் யுத்தம். उसके बाद एक युद्ध छेड़ेगा. அந்த யுத்தம் பண்ண வரும் பொழுது वो युद्ध जब அவர் छेड़ेंगे வெள்ளை குதிரைகள் மேல ஏறி வருவார். वो सफेद घोड़े में सवार होकर அவருக்கு आएगा. பின்னால उसके पीछे தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், जाने हुए लोग, அவரோடு கூட இருக்கிற உண்மை உள்ளவர்கள், उसके साथ रहने वाले जो धर्मी அவரோடு लोग, கூட இரத்த சாட்சியா மரித்தவர்கள், उसके लिए जो परमेश्वर के लिए கோடான मरा, கோடி கோடான கோடி ஜனங்கள், कोई कोटि कोटि लोग, அவர் பின்னால வெள்ளை வஸ்திரங்களை தரித்துக் கொண்ட வெள்ளை குதிரைகள் மேல் அவருக்கு பின்னால பவனி வருவார்கள். और सफेद घोड़े पे सवार होकर और सफेद कपड़े वस्त्र पहनकर उसके ऊपर भवन होकर அந்த आएगा. அர்மகதன் யுத்தத்திலே वहाँ पे अर्नो के युद्ध पर பயங்கரமான யுத்தம் நடக்கும். वहाँ पे बहुत बड़ा युद्ध छेड़ा जाएगा. அந்த யுத்தத்திலே उस युद्ध पर ராஜாதி ராஜாவானவர், वो राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தாவானவர், परमेश्वरों का परमेश्वर, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் मरा हुआ मेढ़े के समान ஜெயம் எடுப்பார். वो विजय இந்த पाएगा. உலகத்தை மோசம் போக்கின ये जो संसार को नाश किया, அந்திகிறிஸ்தாகிய அந்த கள்ள தீர்க்கதரிசியை वो जो दुष्ट
दुश्मन कहलाता है பிடித்து शैतान, நரகத்துல தள்ளுவார். उसको नरक में ढिला जाएगा। ஹalleluya. हालेलुया। பாவம் செய்த மனிதர்களும் அவனோடு கூட और தள்ளப்படுவார்கள். जो पाप किया जो इंसान और उनके साथ रहने वाले நித்திய साथी நித்திய நரக வாழ்க்கை. अनंत अनंत करके उसको नरक में डाला ஒரு जाएगा। செகண்ட் கூட நிம்மதி, அதாவது ஒரு செகண்ட் கூட இளைப்பாறல் இல்லாத ஒரு ऐसा வாழ்க்கை. नहीं है आपको एक सेकंड के विश्राम देगा उसके लिए। இரவும் பகலும் அக்கினி அவர்கள் சரீரத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். सुबह शाम मोलों के बीच में शरीर में आग का भट्टी में डाला जाएगा। கற்பனை பண்ணி பார். जरा कल्पना करके எதை देखिए குறித்த வாஞ்சை உனக்குள்ள இருக்கிறது? आज आपके दिल में कौन सा चाहत எதை நீ है? தரித்திருக்கிறாய்? आज आप क्या ढके இந்த रहे हैं? பூமியில கொஞ்ச நாள் தான் வாழுகிறாய். संसार में कुछ ஒரு वक्त சிறு नहीं जी பிள்ளை रहे। போல மாறிவிடுங்கள். एक छोटे बच्चे के समान बदलिए। என்னைக்கு கண்ண மூடலாம். कभी भी हमारा आंख बंद हो सकता ஆனா है। கண்ண மூடும் பொழுது, जब आंख बंद होता என் है ஆண்டவர் வரும் பொழுது, मेरे परमेश्वर आएगा। பவுலை போல என் சரீரத்தை பார்க்கும் பொழுது, वो पौल के समान मेरे शरीर இந்த को देखेगा। சரீரம் நான் வரும் பொழுது எனக்காக ஏங்கி நிற்கிற ஒரு சரீரம். और मेरे लिए इंतजार करने वाला मेरे शरीर के लिए என்று परमेश्वर। கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். और आज भी परमेश्वर आपके लिए गवाही இயேசு देना கிறிஸ்து உங்களை चाहिए। கூப்பிட்டு பரலோகத்துக்கு போகணும். यीशु आपको बुला के स्वर्ग में लेके அந்த जाना चाहिए। நாளுக்காய் காத்திருங்கள். उस दिन के लिए इंतजार இந்த कीजिए। பூமியில வேற எதுவும் வேண்டாம். ये संसार में कुछ नहीं இந்த चाहिए। பூமி எல்லாமே அழிந்து போகக்கூடியது. एक वक्त आएगा सब नाश होगा। எல்லா சுகமும் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. सारा ऐशो आराम जिंदगी एक दिन खत्म होगा। நித்திய நித்திய நரகத்துல ஒவ்வொரு நிமிடமும் அழிய வேண்டுமா? नित्य नित्य अग्नि में आपको हर नाश होना ஒவ்வொரு है। நிமிடம் கண்ணீர் வடிக்க வேண்டுமா? हर दिन आंसू बहना है। இல்லைன்னா ஒவ்வொரு நிமிடமும் क्योंकि हर पल பரலோகத்துல தேவனோடு கூட क्योंकि परमेश्वर के साथ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? आनंद और मगन के साथ रहना உங்க है। கையில தான் இருக்கிறது. आपके हाथों में है। கையை பிடிச்சு சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के உனக்கு बोलिए எது வேணுமோ நீ தெரிந்து கொள். आपको क्या चाहिए आज आपके हाथ में ஹalleluya. फैसला है। உனக்கு எது வேணுமோ அதை தெரிந்து கொள். आज फैसला कीजिए आपके हाथों அது में। வேணும் அப்படினா अगर वो चाहिए இங்க तो கஷ்டம் தான், यहाँ पे दुखदाई இங்க है, பிரச்சனை தான், इस संसार में இங்க तकलीफ है, பாடு தான். அதை தாண்டி வர முடிஞ்சாதான் உன்னால அங்க வர முடியும். अगर ये पार करके आएगा तो आप स्वर्ग में आ सकते हैं। அதனால பவுல் மூலமா கர்த்தர் தெளிவாயிட்டார். பயங்கரமான ரகசியம் இது. ये बहुत बड़ा राज है, इसके लिए पौलुस को बताई चीज। பரலோகத்துக்கு போணும் அப்படினா स्वर्ग में जाना है இந்த तो பூமியில இருக்கும்போதே பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சியை தரித்துக்கொள். ஹalleluya. संसार में ही रहते वक्त எல்லாரும் எழும்பி ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி ஜெபிக்க போறோம். ஹalleluya. हम सब खड़े Thank you रहेंगे। Lord. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். हम सब आंख बंद करके दुआ करेंगे। பரம வாசஸ்தலத்தை குறித்து தரித்துக்கொள்ளணும்ங்கற ஒரு வாஞ்சை परम पवित्र जगह के लिए हम एक सोच विचार में आना चाहिए। இது எனக்குள்ள தரிப்பிக்கப்படணும். ये मेरे अंदर ढकना चाहिए। இது ஒரு வித்தியாசமான வாஞ்சங்க. ये कोई अलग सा चाहत है। உண்மையிலே இந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்தா अगर इस सच्चाई में चाहत हमारे दिल में உலகமே மறந்துரும். संसार को भूल जाएंगे। எவ்வளவு பாடு வந்தாலும் कितना भी दुख आने दो அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். ये बड़ी आनंद के साथ हम स्वीकार करेंगे। எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் कितना भी संकट आने दो சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். बस आनंद के साथ स्वीकार करेंगे। எல்லாரும் எழும்புமா? हम सब खड़े रहेंगे। சின்ன பிள்ளைங்க எழும்புங்க, பெரிய ஆட்கள் எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. छोटे से लेके बड़े लोग हम सब खड़े எல்லாரும் रहेंगे। எழும்பி அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க हम सब போறோம். आंखें बंद करेंगे। தம்பிங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. छोटे बच्चे लोग सब लोग अपने எல்லாரும் आंखों को கண்ணை बंद மூடுங்க. करेंगे। எல்லாரும் கண்ணை மூடுங்க. सब लोग अपने आंखों को बंद करेंगे। ஹalleluya. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஓ ரபா தலகதடா ரபலபோ, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஓ ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கோ ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே. தாபரமா ஆமென். சிறகினில் தஞ்சமானே, ஆகா
ஆகாய எருசலேமே. சொல்லுங்க, ஆகாய எருசலேமே. ஆமே, ஆகாய எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே. ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல வாயில திறந்து ஓடா தீரி சந்தட தூடர வலவலமா. ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை நிரப்புகிறது. ஆமென் அல்லேலூயா. தேவ அபிஷேகம். ஓடா காத காத ரபா லபா லபா லபா. பரலோக ஆண்டவரே வாஞ்சை தரித்து கொள்ளுகிற ஆண்டவரே ஒரு வாஞ்சை, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுகிற ஒரு வாஞ்சை இப்பவே என் மேல தரிப்பிக்கப்படட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எல்லாரும் கேளுங்க, இப்பவே தரிப்பிக்கப்படட்டும். ஓ ரபா தட ரபா லபா. இந்த வாஞ்சை, இந்த வாஞ்சை நான் தரித்து கொள்ளுவேன், இந்த வாஞ்சை நான் தரித்து கொள்ளுவேன். பரலோகத்தை குறித்த வாஞ்சை. ஓ எஸ். ஓ ரபால சந்தட தூடர பலவா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஆமென். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமென். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமென். அதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமென். கொல்லாப்பு தேடாது தேடாது மகனே. லல 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 லல. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆமென். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஓ பரலோக வாஞ்சை தரித்துக்கொள், தரித்துக்கொள், தரித்துக்கொள். ஆண்டவரிடத்தில் கேட்டு தரித்துக்கொள். அல்லேலூயா. மகனே லல 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 லல. ஓ ஒரு தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சையை நான் இப்ப தரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இப்ப தரித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே. இப்ப எனக்கு வேணும் ஆண்டவரே. இது ஒருபோது இனிமே என் வாஞ்சை விட்டு போகாது, இனி ஒருபோது என் சரீரத்தை விட்டு போகாது, என் ஆவியை விட்டு போகாது, என் ஆத்மா விட்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டவரே परमेश्वर இந்த கூடாரத்துல इस जो तंबू है परमेश्वर வாசம் பண்ணுகிறது, हम जो निवास करते हैं அது தவிப்பு இருக்கிறது, यहाँ पे दुख और तकलीफ है, துக்கம் இருக்குது, यहाँ पे दुख है परमेश्वर, ஆடு இருக்கிறது, यहाँ पे तकलीफ भी है, ஒரு நாள் இது அழிந்து போகும். लेकिन एक दिन ये सब नाश होएगा. எனக்கு நீங்க வச்சிருக்கிற குடியிருப்போ लेकिन परमेश्वर आपने मेरे लिए அது स्थान तैयार किया, பரலோகத்துல இருக்குதுப்பா. वो तो स्वर्ग में है. நான் அங்க வந்துறேன், எனக்கு அது போதும் ஆண்டவரே. मैं वहाँ पे आ जाता हूँ. परमेश्वर मेरे लिए काफी அது है, போதும் ஆண்டவரே. मेरे लिए काफी है. எனக்கு நரகம் வேண்டாம், मेरे को नरक नहीं चाहिए, எனக்கு பரலோகம் போதும். मेरे को स्वर्ग काफी है. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, मेरे जवान लड़की लड़के ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா? परमेश्वर को देख के आप कह सकते हैं எனக்கு क्या? நரகம் வேண்டாம், मेरे को नरक नहीं चाहिए, எனக்கு பரலோகம் मेरे को போதும். स्वर्ग के लिए அந்த काफी है. வாஞ்சை எனக்குள்ள வரணும். ये चाहत मेरे लिए இந்த चाहिए. பூமியை நான் உதறி தள்ளணும். ये संसार को नफरत करना है. என் ஆவி ஆத்மா சரீரத்துல கரைபடாதபடி பார்த்துக் கொள்ளணும். मेरे प्राण आत्मा शरीर में धाक धब्बा नहीं होना चाहिए. அந்த வாஞ்சை என் சரீரத்துல எப்பவும் தரித்துக் கொள்ளணும். ये जो चाहत एक हर पल मेरे दिल और विचार में होना चाहिए. பரலோகத்தை குறித்த வாஞ்சை, स्वर्ग के ऊपर एक विचार, பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை, परम पवित्र स्थान के स्वर्ग के ஒரு लिए வஸ்திரம் போல நான் தரித்துக்
மறைத்துக் கொள்ளுவேன். एक कपड़े के समान मैं अपने आप को ढक के लेता हूँ. உதவி செய்யுங்கப்பா. मेरे को मदद कीजिए मेरे पिता. மன்னிக்க உதவி मेरे செய்யுங்க. को क्षमा करने के लिए मदद कीजिए. மறக்க உதவி செய்யுங்க. भूलने के लिए मदद இந்த कीजिए. தவிப்பின் நடுவிலேயும் ये तकलीफ के बीच में भी நான் பரலோகத்தை குறித்து ஆண்டவரே मैं स्वर्ग के कारण என்னை நானே தேற்றிக் கொள்ளணும். मैं मेरे लिए मैं दिलासा देना இந்த चाहता हूँ. பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள वो पवित्र स्थान के लिए मैं நான் வாஞ்சியா இருக்கிறேன். एक चाहत में हूँ. அப்படி சொல்றவங்க மாத்திரமலகள் ऐसे कहने वाले लोग घुटना टेकेंगे. எல்லாருக்கும் நான் சொல்லல. मैं सबके लिए नहीं कहता हूँ, எனக்கு இந்த வாஞ்சை நான் தரித்துக் கொள்ள क्योंकि விரும்புகிறேன். चाहत मेरे लिए चाहे केवल उन लोग के लिए. அந்த பரலோகத்தை குறித்த வாஞ்சை वो स्वर्ग के लिए चाहत இனி ஒரு எழுப்புதலின் தீ போல எனக்குள்ள இருக்கணும். एक बेदारी के आग हमारे बीच में से आना ஒரு தீ चाहिए. போல அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். एक अंगार के समान हमारे अंदर जलना என் चाहिए. மனசு விட்டு போக கூடாது. मेरे दिल से छूटना नहीं என் चाहिए. சிந்தை விட்டு போக கூடாது. ना तो मेरे विचार से என் छूटना ஆவி चाहिए, விட்டு போக கூடாது. ना तो मेरे आत्मा से என் छूटना சரீரத்தை चाहिए, விட்டு போக கூடாது. ना तो मेरे शरीर से छूटना चाहिए. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ऐसे ही पौलुस कहता है, அந்த வாஞ்சையை தரித்துக் கொண்டோமானால் वो चाहत को ढक के लेंगे तो அவருக்கு முன்னால நிர்வாணிகளாய் காணப்படும். उसके सामने हम नगण्य पाएंगे. ஆண்டவரே உங்க முன்னால நான் வரும்போது जब आपके सामने आता हूँ, நான் தரித்துக் கொண்டவளாய் நிற்க விரும்புகிறேன். मैं एक पहना हुआ वस्त्र के समान रहना நான் चाहिए. தரித்துக் கொண்டவனாய் வந்து நிற்க पहना விரும்புகிறேன். हुआ वस्त्र के समान रहना चाहिए. இந்த பாடுகள் நடுவில் ஆண்டவரே ये दुख और तकलीफ के உம்மை बीच में உறுதியாய் பற்றி பிடித்து ஓட எனக்கு பலன் தாரும். मैं आपको पकड़ के दौड़ने के लिए சபை मुझे मदद பிள்ளைகளுக்கு कीजिए. பலன் தாரும். एक कलीसिया के लोग के लिए ताकत दीजिए. எல்லாரும் ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா. सारे लोग कबूली दिया है. இந்த வாஞ்சையிலே இப்படி பிள்ளைகள் ஓட உதவி ये செய்யுங்க. जो चाहत इन लोगों को भी दीजिए இந்த परमेश्वर. வாஞ்சையை தரித்துக் கொள்ள உதவி इसको செய்யுங்க. इन लोगों को भी पहनने के लिए एक लोग मदद कीजिए. 6 வாஞ்சைகளை குறித்து பேசி இருக்கிறீங்க. 6 चाहत के बारे में आपने बात 6 किया. விதமான வாஞ்சைகள் நம்முடைய பிள்ளைகளை 6 நிரப்பட்டும். प्रकार के चाहत के साथ भर दीजिए. சபையை ஆசீர்வதியும். कलीसिया को आशीर्वाद வராமல் दीजिए. இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். जो लोग नहीं आए उन लोग को भी आशीर्वाद कीजिए. அவர்களை கொண்டு வாரும். उन लोग को भी लौटाइए. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का महिमा हो. கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். सारे स्तुतियां और गौरव के இயேசு மூலம் लिए ஜெபிக்கிறோம். यीशु के नाम से मांगते எங்கள் हैं. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. मेरे अच्छे जीवित पिता, எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். आमीन कहेंगे.